வளர் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். திமுக அதிமுக அப்படின்ற அரசியல் வந்து பாத்தீங்கன்னா கடந்த சில மாசங்களாவே வந்து நாதாக்கா வேர்சஸ் தாவேக்கா அப்படின்னு இருக்கு. இப்போ திருப்பியும் கொஞ்ச நாள் ஒரு லீவ் விட்டு தொடங்கியிருக்காங்களே, என்ன ஒரே வந்து டிவிகே வெர்சஸ் என்டிகேவா போயிட்டு இருக்கு. பல தளங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து வாக்குவாதமா பேச்சுக்களா கருத்து பரிமாற்றங்களா வந்து பாத்தீங்கன்னா மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறாங்க. அதை குறித்தான் வந்து பாரி கிட்ட கேள்வியெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம். வணக்கம். ஒரே என்டர்டைன்மெண்ட் இருக்கு, சிரிச்சிட்டே பாக்குறீங்க. இல்ல இது என்னன்னா, இது தேவையில்லாத தவிர்க்கப்பட வேண்டிய சண்டை. ஆனா அதை வந்து ரெண்டு பக்கமும் தூம்ப போட்டு வளர்க்கறதுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க. ஸோ இது என்ன நடந்துச்சு நம்ம பேசிடுவோம். விஜய் அவர்கள் பிரசாந்த் கிஷோரை கூப்பிட்டு வராங்க. பிரசாந்த் கிஷோருடைய விலை என்னன்னு நிறைய பேருக்கு தெரியும். சில 100 கோடிகளுக்கு மேல அவர் வாங்கக்கூடிய நபர். தோராயமாக நமக்கு செய்தி வர செய்தி என்னன்னு பாத்தீங்கன்னா 600 கோடின்னு பேசிக்கிறாங்க. 600 crores வந்து பேசப்பட்டது. அந்த 600 crores வந்துட்டு, அதாவது அந்த 600 crores வந்து பிரசாந்த் கிஷோருக்கு ஃபீஸ் கிடையாது. 600 கோடி இருந்தா நான் வந்து தமிழ்நாட்டுல உங்களை சிஎம் ஆக்குறதுக்கான எல்லா வேலையும் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அந்த 600 கோடியை கொண்டு போய் பிரசாந்த் கிஷோர் கையில கொடுத்துடணும். அவர் என்ன பண்ணுவாரு, அவர் கட்சிக்கு யாருக்கு காசு கொடுக்கணும், எங்கெங்க காசு கொடுக்கணும், இது எல்லாமே பேனர் ஓட்டணும், எப்படி பண்ணணும், என்ன மாதிரி ப்ரொடெஸ்ட் பண்ணணும், இது எல்லாத்தையுமே அவர் டிசைட் பண்ணி இந்த 600 கோடி பட்ஜெட்ல உங்களுக்கு வந்து இந்த படத்தை இந்த தேர்தலை நான் நடத்தி முடிச்சு கொடுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரொடியூசர் அவரு. சரி. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு விஜய் அவர்கள் ஒரு சினிமா சிந்தனையிலேயே போயிட்டு பிரசாந்த் கிஷோர் வந்து நல்ல டைரக்டர், ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் நல்ல டைரக்டர், அவர்கிட்ட போய் படத்தை கொடுத்துட்டோம்னா படம் நல்லா ஹிட் அப்படிங்கிற மாதிரி ஒரு அதே உளவியல்ல போன படம் தான் ஹிட் ஆச்சு. 5 வருஷம் தொடர்ந்து நல்லா தானே ஓடிட்டு இருக்கு. திமுக வச்சிருந்தாங்க. அதுதாங்க அதாவது பிரசாந்த் கிஷோர்னாலதான் திமுக வெற்றி பெற்றது அப்படின்னு நம்ம பேசுறதுதான் முட்டாள்தனம்ங்கிற நான். எங்க அவர் கால் மேல கால் போட்டு சிஎம் முன்னாடி உட்காந்து நான் என்ன சொல்றேன்னா, பிரசாந்த் கிஷோர் மாதிரியான நபர்கள் என்னன்னா எந்த பக்கம் ஜெயிக்க போறாங்கிறத பிளான் பண்ணிக்குவாப்ல முன்னாடியே. அப்ப அவங்க கூட போய் உட்காந்துக்கிட்டு அவங்களுடைய வெற்றியை வந்து நம்மளுடைய வெற்றி போல அவர் மாத்திக்கிறாரு. இதுதான் நடக்குதுப்பா. விஜய் ஜெயிக்க போறாருன்னு பாரியே சொல்றாரு. அதை வச்சு இப்ப அவர் பிசினஸ் பண்றாரு. இப்ப இத்தனை வருஷமா அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு, யாரெல்லாம் ஜெயிக்கிறாங்களோ அவங்க கூட போய் பெட் பண்ணுவாரு. தோக்குற அணியில போயிட்டு அவர் போய் என்னைக்குமே தன்னை அசோசியேட் பண்ணிக்கிட்டதே கிடையாது. அந்த மாதிரி நமக்கு தெரிஞ்ச சில நபர்கள்லாம் வந்து பிரசாந்த் கிஷோர் வந்து அப்ரோச் பண்ணி அவங்க கட்சிக்கெல்லாம் வந்து ஆட்கள் எல்லாம் கேட்டிருக்கிறாங்க, பேசியிருக்கிறாங்க. அப்பெல்லாம் வந்து அதே தான், தொகைகள்லாம் இதே தான், இது மாதிரி நான் பண்ணி கொடுத்துருவேன், அது இது எல்லாமே கரெக்டா பேசிட்டு, ஆனா வந்து உங்களுக்கு நான் பண்ண மாட்டேன், எனக்கு ஒத்து வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒதுங்கிறாள். அப்ப அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, அவருக்குன்னு ஒரு சில ஐடியாலஜி, அந்த யாருக்கு சப்போர்ட் பண்ணணும் அவருக்குன்னு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அதை வெளியில இருந்து வருதா உள்ள இருந்து வருதான்னு தெரியல. ஸோ அதன் அடிப்படையில ஒரு தரகு வேலையை பாக்குற மாதிரி அவர் பண்ணுவாப்ல. புரியுது. இப்ப நான் என்ன கேட்கறேன்னா, ஒரு பாலிடிக்ஸ் மக்களுக்கு தொண்டு செய்யற ஒரு விஷயம். விஜய் அவர்கள் அவர் கை காசை போட்டு நான் வந்து பீக்ல இருக்கும்போது நான் வந்து வரேன், நான் வந்து இவ்வளோ படம் இவ்வளோ சம்பளம் எனக்கு இருக்கு, உச்சபட்ச நடிகரா இருக்கேன், இந்த டைம்ல நான் வந்து அரசியலுக்கு வரேன், அப்ப அதுக்கு என்ன மீன் சொல்ல வர்றாரு, செல்ஃப்லெஸ்ஸா நான் வந்து மக்களுக்கு சேவை செய்ய வரேன் அப்படிங்கிறத அவர் சொல்ல வர்றாரு. இந்த ஒரு உண்மையை மக்கள்கிட்ட உங்களால போய் சேர்க்க முடியாது. அதுக்கு பிரசாந்த் கிஷோர் தேவைன்னு நீங்க முடிவு பண்ணா இது என்ன மாதிரியான இல்லைங்க. அவரோட சைட்ல இருந்து நியாயம் என்னன்னு பார்த்தா, கட்சியில உள்கட்டமைப்பு அப்படிங்கிறது வந்து இல்ல. இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா வந்து புஷி ஆனந்த வந்து அவருக்கு போட்டி ஆதவர்ஜனா வந்து வந்திருக்காரு. அதுக்கப்புறம் சில நிர்வாகிகள்லாம் நியமிச்சிருக்காங்க. மற்றபடி வந்து கிரவுண்ட் ரூட்ஸ் வரைக்கும் பாத்தீங்கன்னா திமுக அதிமுக ஏன்னா என்டிகே அளவு கூட அவங்களுக்கு வந்து உள்கட்டமைப்பு இல்லாம இருக்கலாம். சோ அதை வந்து பிரசாந்த் கிஷோர் ஃபில் பண்ணுவார் அப்படின்னு நினைக்கலாம்ல. அதாவது கட்சியோட உள்கட்டமைப்புங்கிறது யாருக்கு தேவை, எந்த மாதிரியான வாக்காளர்களுக்கு தேவைங்கிறதுலாம் ஒரு விஷயம் இருக்குங்க. உள்கட்டமைப்புங்கிறது என்னன்னா, ஒரு கன்சால்டேட் வாக்குகளை வாங்குறதுக்கு தான் உள்கட்டமைப்பு பயன்படும். கன்சால்டேட்டா அந்த குடும்பங்கள் வந்து இவருக்குன்னு போட்டுட்டு இருப்பாங்க. அது உடையாது. அந்த மாதிரியான வாக்குகள் வந்து அப்படியே ஒரு இப்போ நீங்க திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இருக்க அந்த கன்சால்டேட் வாக்கு 10% 15%னா அது மாறவே முடியாது. அது அப்படியே தான் இருக்கும். அதுதான் அந்த கட்டமைப்புடைய பிளஸ் பாயிண்ட். இப்ப விஜய் அவரால் எவ்வளவு வேகமா முயற்சி பண்ணாலும் அந்த கட்டமைப்பை ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணி முடிக்க முடியாது. அவர் இப்ப இருந்து பயங்கரமா வேலை பண்ணா கூட அந்த மாதிரி கன்சால்டேட்டான வாக்குகளை கட்டமைக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அதுக்கு கொள்கை ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும், கருத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். காஸ்ட் பாலிடிக்ஸ்ல கன்சால்டேட்டட் இதை உருவாகணும். இதெல்லாம் உருவாகிறது சாதாரண விஷயம் இல்லை. விஜய்க்கு அதெல்லாம் உருவாகுமான்னு டவுட் தான். அப்ப அப்படி இருக்கும் பொழுது அதை வந்து நான் வந்து பூர்த்தி செய்யறதுக்கு பிரசாந்த் கிஷோருங்கிறது மேனிப்புலேஷன் டெக்னிக்ஸ். மக்களை எப்படி மேனிப்புலேட் பண்ணலாங்கிறத அவர் யோசிப்பாரு. எந்த நேரத்துல எதை டைவர்ட் பண்ணி பேச மாத்துறது. இப்ப இவருக்கு ஏதாவது விஜய்க்கு எதிராக ஒரு விஷயம் வந்து ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகி வருதுன்னா அதை டைவர்ட் பண்ணி எப்படி விஜயை காப்பாற்றுறது. ஸ்ட்ராட்டஜிஸ்ட் மெயினா என்னன்னா மேனிப்புலேட் பண்ணுவாப்ல. ஊடகத்துல காசு கொடுத்து இந்த 600 கோடி எங்க போகும்னு நினைக்கிறீங்க? இது இந்த போஸ்ட் ஓட்டுறவனுக்கும் இந்த வந்து கீழே இருக்கவனுக்கோ இல்லை வந்து அப்பெல்லாம் போகாது. முழுக்க மீடியா ஹவுசஸ்க்கு போகும்.
இந்த ப்ரோக்ராம் நடத்துங்க, அந்த இப்ப இந்த யூடியூப்ல நடுவில் மாட்டினாங்களே இவ்வளவு காசு கொடுத்து ரிவ்யூ போட்டாங்களே, அந்த மாதிரி அரசியல் யூடியூபர்ஸ் விலை பேச போடுவாங்க. அங்க ஒரு மாசம் ஒரு 50,000, இந்த இவருக்கு இவ்வளவு காசு, அவருக்கு அவ்வளவு காசு, இப்ப நல்லா பேசுவார், இவருக்கு இவ்வளவு சப்ஸ்கிரைபர்ஸ், அவருக்கு இவ்வளவு சப்ஸ்கிரைபர்ஸ், இவங்க எல்லாம் பேசி 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 உங்களை கொண்டு போய் சேர்ப்பாங்க. விஜய் டிவில கூட இப்ப ரீசெண்டா ஒரு பையன் வந்து விஜய் டிவிக்கேங்கிறான். இதெல்லாமே அந்த கான்செப்ட் தான். எல்லாம் காசு வாங்கிட்டு தான் கூவானுங்க. ஆனா நீ இந்த மாதிரி காசு வாங்கிட்டு கூவும் பொழுது இப்ப இந்த 600 கோடிங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் ஆயிருது, இது ஒரு பிசினஸ் மாடலா மாறிடுது. இப்ப இந்த 600 கோடியை விஜய் எப்படி சம்பாதிப்பாரு? இப்ப அது நஷ்டம். இப்ப இந்த 600 கோடியை கொண்டு போய் கொடுத்துட்டாப்ல, கொடுத்து சிஎம் ஆயிடுறாரு. இந்த 600 கோடி அவரோட காசா? அவரோட காசா தானங்க இருக்கும். அவரோட காசா இருந்தா இப்படி வேற யாரதா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அது யாரோடதுங்கிறது கவர்மெண்ட் கண்டுபிடிக்கணும். கண்டிப்பா அது வந்து விஜயோட காசா இருக்க வாய்ப்பே கிடையாது. இல்லங்க, எல்லா அரசியல் கட்சிக்கும் அவங்களை பின்னாடி புஷ் பண்றதுக்கு பெரிய பெரிய தொழிலதிபர்கள் இருக்காங்க. ஒரு சிம்பிளா யோசிங்க, ஒரு 2 கோடி கார்களோட விலை எவ்வளவு? பல கோடி. இல்ல எவ்வளவு இருக்கும்? ஒரு சாதாரண கார் சொல்றீங்களா? நீங்க விஜய் மாதிரி நாட்டிலே கார் வாங்குறாங்கல்ல, அதோடைய உச்சபட்ச ரேட் எவ்வளவு இருக்கு போகுது? கண்டிப்பா 10 crores மேலதான் இருக்கும். 10 crores நீங்க சொல்றது ஹையஸ்ட் கார்ஸ். இவ்வளவு இது இருக்கிறதே 10 கோடி தான். ஆனா இங்க எவ்வளவு பணம் பொருளுது? 600 கோடி. அப்ப ஒரு 10 கோடி ரூபாய் காரை நீங்க வாங்குறீங்கன்னாவே இன்கம் டேக்ஸ் வந்து பாக்குமா பார்க்காத? வந்து அதாவது எப்படி இந்த காசு வருது, எங்க இருந்து இந்த காசு வருது? அப்ப 600 கோடி ரூபாய் பணம் பிரசாந்த் கிஷோர், அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஸ்டாண்டர்டான ரேட்டு. ஏன்னா திமுக வந்து பிரசாந்த் கிஷோர் ஹையர் பண்ணும் பொழுதும் இதே விமர்சனம் வந்து எல்லா கட்சிக்காரங்களும் வச்சாங்க, கரெக்டா? ஏன்னா பிரசாந்த் கிஷோர் வந்து கோட் பண்றது அது அந்த பிரைஸ் தான். அப்ப இந்த 600 கோடி அவங்க இருக்கும்போதும் கூட அது வந்து எனக்கு தெரிஞ்சு 400 crores 350 crores தான் அப்ப அந்த ரேட்டு. ரேட் அவர் வேலை ஏறிக்கிட்டே போறாப்ல, இப்ப டபுள் ஆயிட்டாப்ல. இப்ப ஒரு 600 கோடி பணம் எங்க இருந்து வரப்போகுது? அப்ப இதுதான் ரொம்ப ஆபத்தான விஷயம். நீங்க பிரசாந்த் கிஷோர் கூட போய் இணையறீங்க அப்படின்னா பிரசாந்த் கிஷோருக்கு விஜய் சிஎம் ஆகணுங்கிற ஏதாவது கனவு இருக்குதா? ஏதாவது அந்த லட்சியத்துல ஏதாவது ஒருங்கிணைறீங்களா? அப்படி இணைஞ்சாலும் அது ஆபத்தா தான் போய் முடியும். அப்ப அந்த 600 கோடி ரூபாயை இவங்க மொபிலைஸ் பண்ணி கொண்டு வர போறாங்க. அந்த 600 கோடி ரூபாயை இவர்கிட்ட கொடுத்து ஊடகங்கள் முழுக்க அப்படி பரப்ப போறாங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஏதோ பெரிய பணக்கை இருக்கு. அதெல்லாம் கண்டிப்பா இருக்காங்க இல்லங்க. அந்த மாதிரி பேக்கப் இருந்தா தான் அரசியல்ல இறங்க முடியும். அந்த மாதிரியான பணக்கைகள் என்ன மாதிரி தொழில் செய்பவர்கள்? நியாயமா இருக்கிறவன் அரசியல்ல இவ்வளவு பெரிய காசை கொண்டு போய் போடுறதுக்கு யோசிப்பான். அவங்கெல்லாம் இருப்பாங்க. அவங்கெல்லாம் நன்கொடைங்கிற பேர்ல மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 10 கோடி 15 கோடின்னு, அதுவே மேக்சிமம் நான் சொல்றேன். ஒரு ஏன்னா இன்னைக்கு இந்தியன் கவர்மெண்ட்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த டாக்ஸேஷன் லாஸ் எல்லாம் என்னன்னு தெரியும். 30% டாக்ஸுக்கு போயிட்டு இருக்கு. சம்பாதிக்கிற காசுல 30% கவர்மெண்ட்டுக்கே ஓடிடும். அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிறத வச்சுதான் நீங்க அடுத்த உங்களுடைய எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை டெவலப் பண்றதுக்கோ இல்ல அடுத்த இன்வெஸ்ட்மெண்ட்டை பத்தி யோசிக்க முடியும். அப்ப கொஞ்சம் யோசிங்க. உண்மையாவே நியாயப்படி மக்கள் எல்லாம் கவர்மெண்ட் கிட்ட அரசாங்கத்துக்கிட்ட எல்லா வரியும் கரெக்டா கட்டிட்டு வர ஒருத்தனால இவ்வளவு பெரிய பணத்தை கொண்டு வர முடியுமா? அந்த பணம் எங்க இருந்து வருதுங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்ப இல்ல ஆதவர்ஜுனா வராரு, அதுக்கப்புறம் தான் பிரசாந்த் கிஷோர் வராரு, ஆதவர்ஜுனா வராரு. அதுக்கு அதே போல அமெரிக்கால இருந்தெல்லாம் ஃபண்ட்ஸ் வந்து இந்தியாவுக்குள்ள இறக்கப்படுறது இன்னைக்கு வந்து பெரிய விவாதமா அமெரிக்காவுக்குள்ள, அது அடுத்த டாபிக்ல நம்ம பேசுவோம். ஸோ இந்த ஃபண்ட் வந்து ஏதோ பெரிய ஃபண்டு இங்க இந்தியாவுக்குள்ள வருது, இந்தியாவுடைய பொலிட்டிக்கல் மேப்பிங்கை மாத்துறதுக்கு. அது யாருக்கு சாதகமா அமையும்? உங்களுக்கு தெரியும், பக்கத்துல பங்களாதேஷ்க்கு வந்து அந்த ஃபண்டிங் வந்துதான் மாறி இருக்குங்கிறது இன்னைக்கு ரொம்ப வெளிப்படையா சொல்லப்பட்டிருக்கு. அங்க அந்த அம்மா வந்து அவங்க வெளியே போனாங்கல்ல, நாட்டை விட்டாங்க, அவங்க சொல்லிட்டாங்க. ஸ்டார்லிங்க் வேற வருது பங்களாதேஷ்க்கு, எலான் மஸ்கோடது. ஓகே, ஸ்டார்லிங்க் எல்லா நாட்டுக்கும் தான் வரப்போகுது. அது வந்து இப்போ ஃபேஸ்புக் மாதிரியோ இது ஒரு கம்பெனி மாதிரி, அது ஒரு கம்பெனியா வருது. இப்போ ரிலையன்ஸ் எல்லா பக்கமும் பரவுற மாதிரி அதை அவங்க பரப்பி கொண்டு வராங்க. அது வந்து டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். இது வந்து ஃபண்டிங்கிறது வந்து இதை செய்ய அதை செய்யன்னு சொல்லி வெவ்வேறு கட்சிகளுக்கும் இதுக்கும் அவங்களோட அஜெண்டா பேஸ்ல புஷ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய அமௌண்ட் வந்து இந்தியாவுக்குள்ள வருதுங்கிறது இன்னைக்கு அமெரிக்கால டிபேட் ஆயிட்டு இருக்கு. அப்படியே நார்த்ல ஒரு சில மேஜர் மீடியாஸ்ல பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ என்ன டவுட்னா, அந்த மாதிரி பணம் ஏதாவது விஜய்க்கு வரப்போதா? ஏன்னா இவ்வளவு பெரிய அகலக்கால விஜய் அவர்கள், இது வந்து ரொம்ப பெரிய அகலக்கார். இவ்வளவு பெரிய அகலக்கால விஜய் வந்து எடுத்து வைக்கிறாரா? இல்ல விஜய் தான் எடுத்து வைக்கிறாரா? வேற யாராவது விஜய் மேல விஜய ஃபேஸா வச்சு எடுத்து வைக்கிறாங்களா? இதுதான் இங்க இப்ப இருக்க கேள்வி. இதைத்தான் வந்து சீமான் அவர்கள் அவர்களோட துணியில இப்ப கேள்வியா கேட்கிறாரு. டீட்டெயிலா கேட்காம அவர் என்ன சொல்றாரு, இது பணக்கொழுப்பு அப்படின்ட்டாரு. இப்ப வேற என்ன சொல்ல முடியும்? 600 கோடி மக்களுக்கு போய் சேரப்போகுது. இல்ல மக்கள் கிட்ட அவர் வந்து சேரணும். 600 கோடினா சும்மா இல்லைங்க. 600 பேர் லைஃப் அவங்களால செட்டில் பண்ண முடியும். 1200 கூட மாத்தலாங்க. அதை நீங்க என்னங்க? அதுதான் ஒரு ஆளுக்கு 1 கோடின்னு நீங்க கணக்கு வச்சு நான் சொல்றேன், புரியுதா?
எத்தனை பேருக்கு பொட்டிக்கடை போட்டு விட்டுலாம், எத்தனை பேரோட லைஃப முன்னேற்றி விடலாம், எத்தனை பேரை படிக்க வச்சிடலாம். ஒரு ஓப்பனா சொன்னா ஒரு குட்டி கவர்மெண்டே ரன் பண்ணிட முடியும் 600 கோடி வச்சு. ஒரு குட்டி கவர்மெண்டே ரன் பண்ணிட முடியும். அவ்வளவு பெரிய 600 கோடி ஒரு இண்டிவிஜுவல் கையில கொடுத்து என்ன வந்து சிஎம் ஆக்கணும்னு சொன்னா, நான் வெளிப்படையா சொல்றேன், இது அப்பட்டமா இவருக்கு பின்னாடி ஏதோ பெரிய சதிசக்தி இருக்கு. அது வந்து இப்ப மீடியா மேனிபுலேஷனுக்கு இந்த காசு இறக்க போகுது. மீடியா மேனிபுலேஷனை விஜய்க்கு ஓவரா ஹைப் கொடுத்து ஏத்தி விட்டு கடைசியில் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, அவர் ஜெயிச்சு வருவாப்புல. அதுக்கப்புறம் அவரை வச்சு இங்க பெரிய அளவுல எல்லா பிரச்சனையும் நடக்க தொடங்கும். நீங்க அதிமுகன்னு ஒரு கட்சி இருக்கு, அதை கண்டுக்கவே மாட்டீங்களே நீங்க? இல்ல, அதிமுக இருக்குது, என்ன பண்றாங்க? ஏதாவது ஒரு இதுல ஒழுங்கா செயல்படுறாங்களா, எதிர்க்கிறாங்களா, ஏதாவது பேசுறாங்களா? அரசியல்ல இருந்து ஒதுங்கி ஓரங்க போன மாதிரி உட்காந்துட்டு இருந்தா நம்ம என்ன பண்ண முடியும்? எடப்பாடி பழனிசாமி முன்னாள் முதல்வர் தான், அவர் தானே இறங்கி பண்ணணும், பேசணும். இல்ல ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் இவங்க 2 பேரும் கூட்டணி சேர்த்து திமுகவை வீழ்த்துறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்காங்கலாம் சொன்னாங்க. இப்ப இவங்க 2 பேரும் கூட்டணி சேர்றாங்க அப்படின்னா எதுக்கு விஜய் அவர்கள் 600 கோடி இறக்க போறாரு? புரியுதா நான் சொல்றது? இன்னும் 1 வருஷம் இருக்கு பாரு, இது நம்மள வச்சு விளையாடுறாங்கன்னு எனக்கு தோணுது. பிரசாந்த் கிஷோர் இங்க உள்ள வரது உண்மை என்றால் அதிமுக அண்ட் விஜய் கூட்டணி இருக்காது. சரி, இப்போ எனக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நான் ஒர்க் பண்ற இடங்கள்ல அவங்க எல்லாமே ஓப்பனா சொன்னது, அந்த வீடியோலயே சொன்னதுதான். அதுல பிரசாந்த் கிஷோர் வந்து அதிமுக கூட வந்து ஒர்க் பண்ண போறாரு, ஆல்மோஸ்ட் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு பேசிட்டாங்க. இப்ப பிரசாந்த் கிஷோர் இங்க வராரு, இவங்க 2 பேருக்கும் இணைப்பு பாலமா அவர் செயல்படுறாரு. அப்ப வந்து விஜய் மட்டும் எதுக்கு 600 கோடி கொடுக்க போறாரு? அப்ப அதிமுகவும் சேர்த்து கொடுக்குதா? 1200 கோடி. அப்ப அதிமுக வந்து என்ன ஆகும்னா, திமுக விமர்சிச்சுட்டு அலைஞ்சிங்களே, பிரசாந்த் கிஷோர் வச்சு ஜெயிச்சாரு, பிரசாந்த் கிஷோர் வச்சு ஜெயிச்சாரு, அது நீங்க என்ன ஆவீங்க? இது என்ன மாதிரியான ஒரு அரசியல்? இது அரசியல், இது குப்பை இல்லையா? இது திமுக வீழ்த்தணும், அதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது. பிரசாந்த் கிஷோர் வந்து தான் திமுக வீழ்த்த போறாரா? இன்னைக்கு மாடர்ன் டைம்ஸ்ல அப்படி மாறிடுச்சு பாரு. அப்படி கிடையாதுங்க. நீங்க என்ன மக்கள் எல்லாம் முட்டாள், அதாவது நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா மக்கள் எல்லாம் முட்டாளுங்க. லிட்டரலி அது மீன்ஸ் அதுதான், மக்கள் எல்லாம் முட்டாளு. இந்த முட்டாளுகளுக்கு இந்த மாதிரி ஒரு ஆளை கொண்டு வந்து இவங்களுக்கு படம் காட்டினாதான் ஏமாறுவாங்க, அப்பதான் நமக்கு வாக்கு போடுவாங்க அப்படின்னா இது என்ன மாதிரி? மக்கள் அவ்வளவு கீழ்த்தரமா ஜட்ஜ் பண்றது இல்லையா? அது விஜய் தான் பண்றாரு. வேற என்ன வேலை பண்ணுவாரு பிரசாந்த் கிஷோர்? அவர் வந்து வாக்கு கேட்க போறாரா? இல்ல அவருக்கு வந்தாதான் யாருக்கா தெரியுமா அந்த ஆளை? இப்ப ரோட்ல இறங்கி வாக்கு கேட்கிறாரு, யாருக்கு தெரியும் பிரசாந்த் கிஷோர? தெரியாது. அவன் கேட்டா என்ன, மார்வாடி சேட்டா அவரு நல்லா வெள்ளையா இருக்காருப்பா, சரி வாங்க ஏதாவது கொஞ்சம் நம்ம கடைக்கு ஏதாவது பிசினஸ்க்கு ஏதாவது ஃபண்டிங் பண்ணுங்க அப்படின்னு கேட்க வேணாம்னு தோணுமே ஒழிய, அவர் வந்து தமிழ்நாடு அரசியெல்லாம் பேசினா எவன் கேட்க போறான்? அவர் தமிழ் பேசுவாரான்னு கூட எனக்கு தெரியல. எப்படி கனெக்ட் ஆகி என்ன பேச போறாரு? நம்ம ஊருடைய ஒரு கட்டமைப்பு அவங்களுக்கு தெரியுமா? ஊர்ல இருக்க எந்தெந்த ஊர்ல எப்படி எப்படி மக்கள் வாழ்றாங்க, அவங்க வரலாறு என்ன, இது ஏதாவது தெரியுமா? கடைசியில போய் பாண்டியன் முடிச்சிடாதீங்க. ஏற்கனவே கேட்ட அந்த லைன் மாதிரி அப்படியே வருது. அது வந்து பிரசாந்த் கிஷோரும் ரங்கராஜ் பாண்டியன் ஒரே சாதிக்காரங்க. அவங்க இங்க இருக்கிறாங்க அங்க இருக்காங்கிறத வச்சுலாம் இவருக்கு அறிவு அதிகம், அவருக்கு அறிவு அதெல்லாம் என்ன பேச்சுன்னு எனக்கும் புரியல. அப்படியே பார்வையாளர்கள்கிட்டே விட்டுறேன். ஹெச்ராஜாலாம் வந்து ஒரு கருத்தாளரா மாறிடுறாரு. இந்த இது எதுக்குன்னு தான் எனக்கு புரியல. இது இப்படி சொன்னா நல்லா இருக்கும். எங்கேயோ இருக்க பிரசாந்த் கிஷோர் கொடுக்கறதுக்கு நம்ம மக்களை, நம்ம மண்ணை தெரிஞ்ச, நம்ம யூடியூபை தெரிஞ்ச தம்பி சவுக்கு சங்கர் கொடுக்கூடாதா அப்படின்னு நான் சொல்றேன். ஆல்ரெடி பில்ல போட்டுக்கிட்டு இருக்காரு. அதாவது இங்க ஸ்ட்ராட்டஜிங்கிறதெல்லாம் வந்து ஏமாத்து வேலைங்க. இப்ப சீமான் அவர்கள் என்ன பண்றாரு, பேசுறாரு, மக்கள்கிட்ட அந்த கருத்து போய் சேருது. அவர் பேசுறது தப்புன்னு ஒரு பக்கம் பேசுறாங்க, அவர் பேசுறது சரின்னு ஒரு பக்கம் பேசுறாங்க, டிபேட்டா வச்சுக்கிறாரு, தன் பேரை அவரே கொண்டு போய்க்கிறாரு. ஓப்பனா சொன்னோம்னா இந்த கான்ட்ரவர்சியில தாண்டா நான் வாழ்றதேங்கிற மாதிரி சில கான்ட்ரவர்சியான விஷயத்த வந்து அவரு அதோட இவங்க இப்படிதான் பேச வைக்கணுங்கிற ஸ்ட்ராட்டஜி அவருக்கு தெரியுது. மீடியா கிட்ட என்ன வார்த்தையை போட்டா பேசு பொருளாவே இருக்கும், சீமான் அவரோட பேரை கொண்டு வருவாங்க, அது நெகட்டிவோ பாசிட்டிவோ அதெல்லாம் அவர் யோசிக்கிறது இல்லை. நம்ம பேர் வரணும், இப்படி ஒரு கட்சி இருக்குன்னு மக்கள் மத்தியில தெரியணும் அப்படின்னா என்ன மாதிரி கான்ட்ரவர்சி தூக்கி கொளுத்தி போட்டோம்னா அது பத்திட்டு எரியும்னு அவர் தெரியுது. அது மாதிரி இப்ப கரெக்டா கொளுத்தி போடுறாரு, அவங்க வந்து எடுத்து பரப்பிட்டு இருக்காங்க. ஸோ அவர் ஒரு விதமா தன்னை ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி போய்கிட்டு இருக்காரு. இப்ப நான் என்ன கேட்கிறேன், நீங்க ஒரு விஜய் அவர்கள் ஒரு பெரிய நடிகர், பெரிய அளவுக்கு கையில காசு இருக்கு, அதெல்லாம் மாற்றுக்கிறது இல்லை. ஆனா நீங்க மக்கள் சேவைன்னு சொல்லி வந்தீங்க. நீங்க மக்கள் சேவைன்னு சொல்லிட்டு நீங்க மக்களுக்கு ஆதரவான சில விஷயங்களை செய்றீங்க. நீங்க எது செஞ்சீங்கனாலும் உங்களை எடுத்து நீங்க எடுத்து போடாதேன்னு சொன்னா கூட எடுத்து போட்டுருவாங்க. நீங்க விமானத்துல யாரோட பயணிக்கிறீங்கிறத கூட நீங்க போட சொன்னீங்க, அவனா எடுத்து போட்டு பரப்பிடுவான். ஸோ அதனால நீங்க எதை சொன்னாலும் அவன் எடுத்து பண்ண போறான். நீங்க சொல்லணும்னு அவசியம் இல்லை. நீங்க ஒரு மீடியால போய் பேட்டி கொடுத்தீங்கன்னு வைங்க, எவ்வளவு பெரிய சென்சேஷன் ஆகும். தமிழ்நாடு முழுக்க உட்காந்து டிபேட் பண்ணிட்டு இருப்பான். ஏதாவது ஒரு பெரிய சேனல்ல போயிட்டு ஒரு விஜய் அவர்களோட எக்ஸ்க்ளூசிவ் இன்டர்வியூ, அரசியல் இன்டர்வியூ,
இல்ல ஒரு பிரஸ் மீட்ல உட்காந்து பேசிட்டாருன்னா என்ன ஆகும்? அது நடக்கிறது. உங்களுக்கு தேவைன்னா நீங்க அதை உங்களுக்கான விளம்பரத்தை ரொம்ப சுலபமா நீங்க உங்களுக்கு விளம்பரம் தேவையே கிடையாது. விஜய் இன்னைக்கு எல்லாருக்குமே தெரியும். தமிழ்நாட்டுல விஜய் தெரியாதவங்க யாராவது இருக்காங்களான்னு தான் நமக்கு என்னைக்கு கை விட்டு என்னலாம். இல்ல உங்க பிரச்சனை இப்ப என்ன பாரு, இப்ப விஜய் எப்படி போனா என்ன? நீங்க வந்து பிரசாந்த் இல்லைங்க, பிரசாந்த் கிஷோர் மாதிரியான நபர்கள் இங்க உள்ள வரக்கூடாதுங்க அரசியலுக்குள்ள. அத மக்கள் அலோவ் பண்ணக்கூடாதுங்க. விஜய் மாதிரியான ஆள் வந்து பிரசாந்த் கிஷோரை கொண்டு வந்தா இந்த காரணத்துக்காக விஜயை போட்டு அடிக்கடி அடிக்கணுங்க. எப்படி நீ கொண்டு வரலாம்? இதுதான் மக்களுக்கு புரிய மாட்டேங்குது. இப்ப எடப்பாடி கூட்டு வராரா பிரசாந்த் கிஷோர் வந்து எங்களுக்கு வந்து பண்றாருன்னா, நீ கொள்ளடிக்க போறேன்னு கேளுங்க. நீ கொள்ளடிக்க போறியா? திருட போறியா? இங்க அயோக்கியத்தனம் பண்ண போறியா? இல்ல அப்புறம் எதுக்கு பிரசாந்த் கிஷோர்? இதெல்லாம் செய்யறதுக்கு தான் திமுக கொண்டு வந்து பிரசாந்த் கிஷோரை. கரெக்டா பண்ணுதா? நீ தானே அதை பண்ண போறப்ப எப்படிங்க வந்து 600 கோடியா கொடுத்துட்டான் அப்படியே போயிடும்னு நீங்க நினைக்கிறீங்களா? எப்பனாலும் அதை பண்ணுவான்னு நீங்க நினைக்கிறீங்களா? எவனாலும் நீங்க பண்ணுவீங்களா? உங்ககிட்ட இப்ப 600 கோடி ரூபாய் இருக்கு. அதை கொண்டு போய் யாருனே முன்ன பின்ன தெரியாத ஒருத்தன், உங்ககிட்ட பழகாத ஒருத்தன், அவனுக்கு இந்த தமிழ்நாட்டை பத்தி தெரியாது, இந்த அவன்கிட்ட போய் காசை கொடுத்து என்ன சிஎம் ஆக்கி விட்டுரு அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன நோக்கத்துக்கு இதை செய்வீங்க? அது இன்வெஸ்ட்மெண்டா நினைச்சு செய்வீங்களா இல்ல மக்களுக்கு நல்லது செய்யறேன்னு நினைச்சு செய்வீங்களா? திருப்பி அதான் ரிட்டர்ன். இப்ப 600 கோடி ரூபாய் வச்சு எத்தனை வருஷத்துக்கு கட்சி நடத்தலாம் தெரியுமா? 600 கோடி ரூபாய் வச்சு கட்சியும் நற்பணிகளும் எத்தனை வருடங்களுக்கு செய்யலாம்? எவ்வளவு பெரிய ட்ரஸ்ட் ஃபார்ம் பண்ணி, எவ்வளவு பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஃபார்ம் பண்ணி என்னெல்லாம் பண்ண முடியும்? ஒரு 600 கோடியோட வேல்யூ சாதாரண விஷயம் இல்லை. அதை கொண்டு போய் நான் வந்து கொடுத்து நான் சிஎம் ஆகணும்னு நினைக்கிறேன்னா அதுக்கு பின்னாடி பிசினஸ் மைண்ட் செட் தான் இருக்கு. போட்டோமா சிஎம் பதவி கிடைக்கும், அந்த 600 கோடியை டபுள் மடங்காவோ ட்ரிபிள் மடங்காவோ சிஎம் பதவி வச்சு சம்பாதிக்கலாங்கிற எண்ணம் தான் வரும். இந்த எண்ணத்தோட தான் அதிமுக திரும்ப பதவிக்கு வருதுன்னா அந்த அதிமுக அழிஞ்சு மண்ணோடு மண்ணாக போகட்டும்னு நான் சொல்றேன். இந்த எண்ணத்தோட தான் தாவைக்கு அது வருது அப்படின்னா அதுவும் மண்ணோட மண்ணா போட்டுங்கிறேன் நான். இதுதான் நோக்கமா உங்களுக்கு? உங்க மேலே நம்பிக்கை இல்லை. நீங்க என்ன வந்து அடுத்தவனை கொண்டு வந்து நீங்க சிஎம் ஆகிறன்னா இது எவ்வளவு பெரிய அராஜகங்க இதெல்லாம். ஒரு பிராமணை வந்து அவன் சொல்றவங்க தான் தமிழ்நாட்டோட சிஎம்னு சொல்லிட்டு போனா இதை விட ஒரு கேவலம் உலகத்துல எதா இருக்கா? நீ வந்து பெரியாருன்னு என்னது இது? ஈவேரா எடுத்து வச்சுக்கிறது கொள்கை தலைவர் ஈவேரா, இதுதானா? இதுதான் உங்க கொள்கை லட்சணமா? இவங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி வகுக்கிறவங்க எவனுமே தமிழ்நாட்டுக்காரன் கிடையாது. சுனில்னு ஒருத்தர் இருக்காரு, அவரும் வந்து நாயுடுன்னு நினைக்கிறேன். அவரு ஆந்திரா. இன்னொருத்தர் இப்ப போயிருக்கிறவரு ரெட்டி, அந்த ஃபுட்பால் அசோசியேஷன் அவரு ரெட்டி. அதுக்கப்புறம் வந்து வடக்கத்தி பிராமணன். பிளஸ் ஏற்கனவே கூட ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இருக்காரு, ஜான் ஆரோக்கியசாமின்ற. அந்த ஜான் ஆரோக்கியசாமி தான் நாயுடு. ஓகே, இவர் கூட தான் வந்து பயணிச்சுட்டு இருக்காரு நாயுடு. அப்ப ஆக மொத்தம் தமிழ்நாட்டுக்கு சம்பந்தம் இல்லாதவங்க எல்லாம் வந்து உட்காந்துக்கிட்டு தமிழ்நாட்டை ஆள போறவர்கிட்ட அட்வைஸ் கொடுத்துக்கிட்டு தமிழ்நாட்டை ஆள போறாங்களா? இப்ப இப்ப இவங்களுடைய இதனால விஜய் அவர்கள் சிஎம் ஆயிடுறாரு. இப்ப இவங்க என்ன பண்ணுவாங்க? அப்படியே போயிருவாங்களா? பின்னாடி இருந்து ஸ்க்ரூ பண்ண தான் ட்ரை. இப்ப இவங்க எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணுவாங்க. இவங்க எல்லாம் ரொம்ப நல்லவங்களா? அப்ப தப்பானவங்களோட சேர்க்கை, தப்பானவங்களுடைய முகமாக வந்து விஜய் செயல்பட போகிறார் என்றால் விஜய் ரொம்ப ஆபத்தானவர். இதைதான் நம்ம பேசி ஆகணும். அது அரசியல் ரீதியாக எதிர்த்துதான் ஆகணும். ஏங்க அவங்களுக்கு இருக்கு பண்றாங்க, இல்லன்னா ஏங்க பணக்கொழுப்புன்னு சொல்லணும்? அது போய் அப்ப அவங்க திருப்பி பேசதானங்க செய்வாங்க. நான் என்ன சொல்றேன், பணக்கொழுப்புங்கிற அந்த வார்த்தையை வந்து சீமான் அவரோட தொனியில பேசுறாப்புல. ஏன்னா அவருக்கு இது டிபேட் ஆகணும், இது பேச்சு பொருள் ஆகணும். அப்ப அதுக்கு என்ன பண்ணா ட்ரிகர் ஆயிட்டு வருவாங்கன்னு தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வார்த்தையை போடுறாப்புல. அதை நம்ம வந்து நம்ம என்ன சொல்றோம், இந்த பண கொழுப்புன்னு அவர் சொன்ன அந்த கருத்தை மறுக்க முடியுமான்னு கேக்குறேன். அவங்க திருப்பி திரள் நிதின்னு பேசிட்டு இருக்காங்க. ஆமாங்க, இப்ப இதை வந்து நாங்க திரள் நிதி வாங்கவில்லைன்னு இவர் மறுக்கிறாரா? இல்ல, எல்லா கட்சியும் தாங்க வாங்க. இந்த திரள் நிதிங்கிற வார்த்தையை உங்களுக்கு கத்து கொடுத்தது யாரு? சீமான் தானே. திமுகவும் திரள் நிதி தாங்க வாங்குது. அதுக்கெல்லாம் அப்ப நிதின்னு தாங்க பேரு. இந்த திரள் நிதிங்கிற இந்த ஒரு டெர்மினாலஜியை ஏன் நாம் தமிழரோட மட்டும் அசோசியேட் பண்றாங்க? வெளிநாட்டு வாழ் தமிழர்கள் அனுப்புறாங்க. என்ன மெயினா என்னன்னா, எந்த ஒரு கட்சியுமே மக்களிடம் நிதி வாங்கித்தான் ஒரு பொது நிறுவனமா செயல்பட முடியும். எந்த ஒரு கட்சியுமே அந்த நிதி அப்படிங்கிறத மக்களிடம் இருந்து வாங்கித்தான் செயல்பட முடியும். இதுதான் ஒரு நார்மலா ஒரு கட்சி செயல்படணும்னா அதுதான் திமுகல இருந்து அதிமுகல இருந்து அந்த கட்சிகள் வளர்ற காலகட்டத்தில இருந்து இதுதான் நடைமுறை. யாரும் வந்து ஒரு பெரிய செல்வந்தர் வந்து அவர்கிட்ட இருக்க காசை கொடுத்து ஒரு கட்சியை கட்டமைக்கவே முடியாது. இப்ப விஜய் அவர்களே நினைச்சாலும் அவரோட காசை வச்சு நானே கட்சியை கட்டணும்னா முடியாது. மக்களுடைய உதவி இல்லாம உங்களால கட்சியை வந்து நடத்தவே முடியாது. விஜய் அவர்களும் தொண்டுனா வாங்கித்தான் தீரணும். இப்ப என்ன உங்க கட்சியில தொண்டே இல்லையா? அக்கௌண்டே கிடையாதா?
டொனேஷன்ஸ் வாங்குறாங்களா இல்லையா? எல்லாமே தான். அப்புறம் என்ன இவர் மட்டும் வாங்குறாருங்கிற மாதிரி? உங்களோட அவருக்கு அதிகமா நிதி வருதுன்னா நீ ஒழுங்கா அரசியல் பண்ணல நடத்தும். வேற என்ன? மக்கள் அவரை நம்பி காசு கொடுக்குறாங்க அப்படின்னா உன்னை நம்பலன்னு நடத்தும். என்னை ஏன் நம்பலன்னு மக்கள்கிட்ட கேளுங்க. ஏன் சீமானுக்கு மட்டும் எல்லா மக்களும் நிதி கொடுக்குறாங்க? இப்ப நான் என்ன கேட்கிறேன், சீமான் அவர்கள் முறைகேடான பணக்காரர்கள்ட்ட இருந்து நிதி வாங்குறாரு அவர் கட்சியை வளர்க்கறதுக்கு, வா பேசு, யாரு என்ன, இது ஒரு நியாயமான விவாதம். பாருங்க, இவர் இவங்க தப்பானவங்க கிட்டலாம் இவர் அசோசியேட் ஆகிறாரு, இவர் அங்க இருந்து காசு வாங்குறாருன்னா இது அது நீ அரசியல் ரீதியாக குற்றம் கற்பிக்க, அது வேற, அது அரசியல் விமர்சனம். நிதியை வாங்கக்கூடாதுன்னா எப்படி வாங்காம செயல்படுவீங்க? இப்ப நான் இப்ப கேட்கறப்ப உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு இவ்வளவு பெரிய கார்ல எல்லாம் போகிறது வராது, நீங்க அவரோட படம் எடுக்கிறதுக்கு அவர்கிட்ட ஒரு 1000 கோடி ரூபாய் ஒதுக்கி அவங்க குடும்பம் கொடுத்தது, இதெல்லாம் யாருடைய காசு? அவங்க கஷ்டப்பட்டு கல் உடைச்சு மண்ணு சுமந்து அப்படி சம்பாரிச்ச காசா? பேர்லயே நிதி இருக்கே ப்ரோ. அதுதான் அந்த நிதிக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து எல்லா குழந்தைகளுக்கும் நிதினே பேர் வைப்பாங்க. குடும்பத்துக்கே நிதின்னு பேர் வச்சுட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு நிதி எவ்வளவு முக்கியமா இருக்குன்னு பாருங்க. எந்த கட்சி இப்படி இல்லை? மக்கள் காசு வாங்காத எல்லா கட்சியும், காங்கிரஸ்ல தொடங்கி, சரி காங்கிரஸ் விடுதலை போராட்டத்துக்கு யார்கிட்ட காசு வாங்குச்சு? யார்கிட்ட வாங்குச்சு? மக்கள்கிட்ட தானுங்க. அவன் உண்டியில் கொடுக்கலையா? அவங்க தெரியாதுங்க, இப்பதாங்க அரசு. அப்புறம் என்ன இதை ஒரு விமர்சனமா? இது தெரியாதுங்க, அவங்களுக்கு புரியுது, அவங்களுக்கு தெரியல. அப்ப நான் என்ன சொல்றேன்னா, சொல்லி கொடுங்க குழந்தைகளுக்கு. குழந்தைகள் அணி தெரியுமா? குழந்தைகள் அணின்னு ஒண்ணு உருவாக்கி இருக்காங்க. அதெல்லாம் அது தப்புங்க. குழந்தைகள் அணின்னு உருவாக்க கூடாது. ஏன்னா எல்லாருமே குழந்தையா இருக்கும்போது ஏன் ஒரு தனிப்பட்ட குழந்தைகளை மட்டும் தனியா? எவ்வளவு சீரியஸா கேள்வி கேட்டிருக்கேன் பாரி. வர நீங்க காமெடி பண்றீங்க, நான் சீரியஸா கேட்க ஆரம்பிச்சேன். எல்லாருமே குழந்தைங்க தாங்க, எல்லாமே அன்பால் குழந்தைகள். அந்த லிஸ்ட் பாத்தீங்களா? லிஸ்ட்ல நிறைய பிரச்சனை. நீங்க அவங்க சின்ன பசங்க இருப்பாங்க, விடலை பசங்க இருப்பாங்க, இந்த கட்சிக்காரங்க இருக்காங்க, விஜய் நடந்து வர சொல்லுங்க, ரியாக்ஷன் ஏதாவது மாறுமா? ஏதாவது மாறுமா? ஐயோ தானே எல்லாரும் போறாங்க. ஜாம்பி படம் பாத்திருக்கீங்களா? கடிச்சு வச்சிருவாங்க. அப்புறம் என்ன? அப்ப எல்லாமே குழந்தை பசங்க தான். அந்த குழந்தை பசங்களுக்கு அப்புறம் நீங்க அதுக்கு ஒரு தனியா அணியா போட்டு எதுக்கு நீங்க? அப்ப இவங்களாம் அங்கிள் அணியா? இப்ப இந்த கேள்வி வரும்ல. சரி, குழந்தைகள் அணியை வச்சு என்ன பண்ண போறீங்க? சின்ன வயசுல இருந்தே சரி ஊட்டும். அந்த சாம்பியன் எடுன்னு அந்த பாட்டுக்கு ஆடுங்களா குழந்தைங்க? அப்படிதான் பாத்துட்டு இருக்கேன். டிக்டாக்ல உங்க பாடலுக்கு ஆடிட்டு இருக்காங்க குழந்தைங்க எல்லாம். சாம்பியன் எடு, அது கேம்பெயின்னு. ஓகே ரைட். அது கேம்பெயின்னு நினைச்சுதான் பிரச்சனை பண்ணாங்க, உடனே சாம்பியன்ட்டீங்க நீங்க. சரி, அப்ப இதுதான் உங்களுடைய இடம். நீங்க ஒரு இவ்வளவு நாள் திரை வட்டத்துக்குள்ள இருந்த ஒரு நபர், அதனால உங்களுக்கு ஒரு வெளிச்சம் இருக்கு. இப்ப நீங்க அரசியல் தரத்துக்குள்ள வரீங்க. அந்த கருத்தியலையும் கொள்கையும் பேசுங்க. அது என்னவோ தப்போ சரியோ அதை நீங்க பேசுங்க. அந்த அரசியல் ரீதியான எதிர்ப்புகள் வரும், அது சந்திங்க, இது வேற. ஆனா குறுக்கு சால் ஓட்டுறது இது குறுக்கு வழி இல்லையா? இப்ப ஒரு ஓட்டப்பந்தயம் இருக்கு. அந்த ஓட்டப்பந்தயத்துல ரெஃப்ரி கிட்ட காசு கொடுத்து நான் ஜெயிக்க போறேன் அப்படின்னா அதுக்கு பொருள் என்ன? ஃபிக்ஸிங். இதைத்தானே நீங்க பண்றீங்க. ஏங்க கவுண்டமணி ஒரு ஜோக்ல சொல்லுவாரு, உனக்கு கொஞ்சம் கொடுத்துருந்தா கொஞ்ச நேரம் சும்மா இருந்திருப்பேன். அது மாதிரி சீமான் அவர்களுக்கு பிரசன்ட் நான் உங்களுக்கு இந்த வாட்டி ஃப்ரீயா பண்ணி தரேங்க, அடுத்த வாட்டி என்ன அந்த ரேட்டை போட்டு அப்படி பண்ணா சீமான் அவர்களும் அப்படி பண்ணியிருந்தாலும் சீமான் அவர்களும் விமர்சிக்கப்பட வேண்டியவரே. பிரசாந்த் கிஷோர் அணுகுறாங்க, பிரசாந்த் கிஷோர்கிட்ட போய் ஒரு சீட்டிங்க போடுறாங்கன்னா நீங்க விமர்சிங்கிறேன். நான் தப்பே கிடையாது. ஏன்னா அந்த மாதிரியான நபர்கள் ஆபத்தானவர்கள். பிரசாந்த் கிஷோருக்குலாம் இந்த மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிற எண்ணம் கிடையாது. மக்களுக்கு நல்லது செய்யணும்னா நல்லவன் கூட போய் நிக்கணும். புரியுதுங்களா? நல்லவன் கூட அவங்ககிட்ட காசு வாங்கிட்டு போய் நிக்க கூடாது. இவர் நல்லவர் தான், இவரை பத்தி இவருக்கு சப்போர்ட்டா தான் நான் பேசுவேன், இவர் சப்போர்ட்டா பேசுறதுக்கு என்கிட்ட காசு கொடுக்குறாரு, ஏத்துக்குவோமா நம்ம? இப்ப நடுவுல யூடியூபர்ஸ் என்ன சொல்றாங்க, ஒண்ணும் இல்லைங்க, நாங்க வீடியோ கிரியேட் பண்றோம், அவங்க பிராண்ட்ஸ் இந்த இது வீடியோ கிரியேட் பண்ண சொல்றாங்க, நாங்க கிரியேஷன் காஸ்ட்க்கு தான் கொடுக்குறோம்னு சொன்னா, டேய் உருட்டாதடா, டெக் உருட்டுன்னு சொல்றீங்கல்ல, ஐ அம் சாரி, அந்த அறிவு உனக்கு இருக்குல்ல, அந்த அறிவு ஏன் விஜய்கிட்ட பொருத்த மாட்டேங்கிறேன்? இதை நான் கேட்கிறேன், பதில் சொல்லு. இப்ப இவங்க என்ன சொல்லுவாங்க, இல்ல நாங்க இந்த விஷயத்து நான் காசு வாங்குறது இவர் ஜெயிக்க வைக்கிறதுங்கிறது இல்ல, அந்த கட்சியில என்னென்னலாம் பண்ணணுங்கிறத நாங்க செஞ்சு பண்ணுவோம், அதுக்காக தான் வாங்குறோம், மேக்கிங் காஸ்ட் ஒன்லின்னு சொன்னா நீங்க ஒத்துக்குவீங்களா? ஒத்துக்குறீங்களா? இங்க ஒரு டெக்கு சேனல் நடத்துறவன் அதை ஒரு விளக்கமா கொடுக்கும்போது விளக்கமாத்தால அடிக்க தெரிஞ்ச உங்களுக்கு விஜய் கட்சி அதை செய்யும் பொழுது ஏன் எந்த கேள்வியும் கேட்காம அவரோட காசு அவர் பண்றாரு, ஏன் அப்படி வருது? தப்பு இல்லையா? தப்புனா தப்பு தானுங்க. அவங்க உடனே சம்பாரிச்ச காசு அப்படின்னு என்ன பேச்சு இது? விஜய் அவர்கள் சம்பாரிச்சாரா? அவர் நடிச்சார். உங்களோட நடிப்புக்கு நீங்க ஒரு விலை வச்சீங்க, அந்த விலையை கம்மியா உங்களால நடிக்க முடியுமா? நீங்களே நடிச்சிருக்கீங்க, அதை விட கம்மியா நடிச்சிருக்கீங்க, ஆனா நீங்க விலையை ஏத்திட்டே போறீங்க.
ஏன்னா உங்களை சுத்தி இருக்க பிசினஸ் வந்து டெவலப் ஆகுதுங்கிறனால அதுக்கு தகுந்த ஷேர் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு நீங்க முடிவு பண்றீங்க. ஏன் உங்களுக்கு கிடைக்கிற ஷேரை நீங்க அந்த ப்ரொடக்ஷன் டீமுக்கு கொடுத்துக்கலாமே, உங்களுக்கு கிடைக்கிற ஷேரை ஒரு லைட்ஸ் மேனுக்கு நீங்க கொடுத்துருக்கலாமே, பேசலாம்ல. என்னங்க இதெல்லாம் ப்ராக்டிக்கலா செட் ஆகும்? ப்ராக்டிக்கலா இல்லை, பேசலாம்ல. அவ்வளவு நல்லவரா? இல்ல ஒரு செல்ஃபிஷ்னஸ் இருந்ததுனால தான் எனக்கு இவ்வளவு சம்பளம்னு சொல்றீங்க. வேற ஏதாவது சொல்ல முடியுமா? விஜய் மாதிரியான நடிகர்களுடைய சம்பளத்தினாலதான் இன்னைக்கு தமிழ் சினிமா குப்பையா இருக்குங்கிறது தெரியுதா? அதெல்லாம் ஒத்துக்கிறேன். படம் ஒரு ப்ரொடியூசர் எடுக்கிறாப்ல 200 கோடி பட்ஜெட்னா 200 கோடி கடை படத்தை எடுத்து வச்சிருக்கீங்க. கொஞ்சம் பாருங்க அந்த படத்தை. ஹீரோக்களுக்கு அதுல படம் கேவலமா இருக்கு. அட நீங்க ஷேரிங் எப்படி தெரியுமா? படத்துக்கு 50 கோடி தான், மேக்கிங்க்கு 50 கோடி தான், தூக்கி வச்சிரு. அதுக்கான அந்த அதுக்கப்புறம் அந்த இவங்க ஆடியோ லான்ச்சு, அதுக்கப்புறம் வந்து ப்ரொமோஷன்ஸ், இதுக்கு ஒரு 50 கோடி, 100 கோடி இந்த பக்கம் ஒதுக்கி வச்சிடுறது. விஜய்க்கு ஒரு 100 கோடி. என்னது இது? இப்ப விஜய் படத்துல வேலை செஞ்ச ஆட்களுக்குலாம் சம்பளம் ஏதாவது அதிகமா? என்ன சினிமா வளர்ச்சிட்டாப்ல என்ன திரைத்துறை தூக்கி நிமித்திட்டாரு? விஜய் படத்துல வேலை செஞ்சா சம்பளம் அதிகம் அப்படி இருக்கா? இப்போ லைட்ஸ் மேனுக்கு சம்பளம் ஏதாவது மாறுதா? இவ்வளவுதாங்க கேள்வி. ஒரு கேமரா ஆளுக்கு அவருக்கு படத்துக்கு கொடுக்குற காசு தான். இவர் படம் அவர் படம்லாம் கிடையாது. மேக்கிங்கே இவ்வளவுதான். இந்த கேமரா யூஸ் பண்றியா எவ்வளோ, இவ்வளவுதான். வேற என்ன? சரி, உங்களுக்கு இந்த காசு எங்க இருந்து வருது? இவ்வளவு காசு கொண்டு வந்து ஒரு ப்ரொடியூசரான உங்ககிட்ட கொடுக்க முடியுதுன்னா அந்த காசு எங்க இருந்து வருது? உங்களுடைய படங்கள் முதல் நாள் டிக்கெட் வந்து முறைப்படி அரசாங்கத்தோட விதிமுறைகள் படிதான் ரிலீஸ் செய்யப்படுதா? எத்தனை முறை அது 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 பேர் என்னங்க? அது திருட்டுத்தனம் இல்லையா? 1000 ரூபாய்க்குலாம் டிக்கெட் வித்திருக்காங்களா விற்கலையா? அதெல்லாம் திருட்டு காசா இல்லையா? அதுதாங்க பிளாக் மணி. ஒரு டிக்கெட்டுக்கு இதுதான் விலைன்னு சொல்லி இருக்கும் பொழுது உங்களோட படங்களுக்கு முதல் ஷோ டிக்கெட்டுகள் எல்லாம் பிளாக் பண்ணி வச்சுக்கிட்டு அது மக்களுடைய ஆர்வத்தை சுரண்டி படைக்கிறது இல்லையா? இதுக்கு எதிராக நீங்க ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கீங்களா? எனக்கு தெரிஞ்ச கடைசி படம் வந்து எல்லாருக்குமே ஃப்ரீ டிக்கெட் கொடுப்பாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. ஃப்ரீ டிக்கெட் உங்களுக்கு எல்லாம் ஃப்ரீ டிக்கெட் கொடுத்தா 600 கோடி போய் நொட்ட முடியுமாங்க? தளபதி நீங்க பண்ணுங்க. நல்லா கோத்து விடுங்க. எங்க ஒரு எக்ஸ் அணில இந்த படத்துக்கும் வெளில தெரிஞ்சிருச்சுங்க. என்ன பண்றது? இந்த படத்துக்கும் முதல் ஷோ டிக்கெட் அதிகமா தான் இருக்க போகுது. உங்க சேலஞ்ச் ப்ரோ. ஓகேவா? நடக்க போகுது. ஃப்ரீ டிக்கெட் கொடுப்பாரு எல்லாருக்கும். ஒரு ப்ராப்பரான ஒரு இதுல நடக்க போறது இல்ல. இந்த சினிமா இதை சுத்தி எவ்வளவு கொள்ளை நடந்துகிட்டு இருக்கு. வாய் திறக்க முடியுமா உங்களால? ஏங்க ஒரு இன்னைக்கு இருக்க சென்னையில இருக்க தேட்டர்களுக்குலாம் முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சாப்பாடு எடுத்துட்டு போலாம். இது ஏன் இப்ப எடுத்துட்டு போக கூடாது? தண்ணி பாட்டிலே சில இடத்துல வந்து புடுங்குறாங்க. பாப்கார்னோட ரேட் என்ன? ஒரு ரேட் என்ன பாப்கார்னுக்கு? வெளியில வாங்கினா 20 ரூபா. இவ்வளவு பெரிய பாக்கெட் பாப்கார்ன். தியேட்டர்ல எவ்வளவு அதோட விலை? 150 மேல இல்ல கண்டிப்பா. இவ்வளவு பெரிய பாக்கெட் நான் சொல்றேன் 280 ரூபா. அந்த வெறுப்புல தான் எல்லாம் கொட்டுறாங்களா 3 பொடியும் அதுல போயிட்டு முடிஞ்ச வரைக்கும் கொட்டினாலே எவ்வளவு கொட்டுறேன். அரே அது அண்டாண்டவா அந்த கொடி வாங்கினா கூட இவ்வளவு வராது போலடா. என்னது இது? இந்த கொள்ளைக்கு எதிராக என்ன உங்களால பேச முடியுமா? சரி, இதெல்லாம் இப்படி சாப்பிடறதுனால ஏதாவது உடம்புக்கு நல்லதா? ஆனா இதெல்லாம் வாய திறக்க மாட்டேன் நானு. ஆனா வந்து மக்களுக்கு நல்லது செஞ்சிருவேன். எப்படி நல்லது செய்வீங்க? கார்பரேட் மண்டைக்குள்ள உட்காந்துக்கிட்டு கார்பரேட் காரன் பண்றதை இன்னொரு கார்பரேட் மாதிரி செயல்படுற பிரசாந்த் கிஷோர்கிட்ட காசை கொடுத்து நான் தேர்தல் சந்திக்க போறேங்க. அவ்வளவு கேவலமான விஷயம் இது. அதிமுக செஞ்சாலும் விஜய் செஞ்சாலும் இவங்க கூட்டணி செஞ்சுன்னா நம்ம எதிர்க்கணும். ஏன்னா திமுக அதை செய்யும் போது நம்ம எதிர்த்தோம். அவங்களோட ஒரு காப்பி மாதிரிதான் இவங்களும் வராங்க. இப்ப திமுக அப்படி செஞ்சு ஆட்சி அதிகாரத்தை பிடிச்சதுக்கு அப்புறம் திமுக இப்ப என்ன பண்ணிட்டு இருக்குன்னு பாருங்க. நீங்க நினைக்கிறீங்க சரி கொள்ளையடிப்பாங்க அவ்வளவுதானு. பண ஆசை பிடிச்சவன் பணத்தை இது பண்ணுவான். இப்ப இந்த கட்சியில பொம்பளை ஆசை பிடிச்சவன் என்ன பண்ணுவான்? எத்தனை ரேப்பு பாத்துட்டு இருக்கீங்களா? ஒரு நாளைக்கு எவ்வளவு ரேப் கேஸ் வந்துட்டு இருக்குன்னு பாத்தீங்களா தமிழ்நாட்டுல? அதாவது முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் வெளியில இதெல்லாம் இரவு நேரம். இப்ப அப்படிலாம் இல்ல. பட்டப்பகல்ல ஸ்கூலுக்கு படிக்க அனுப்புனா ஸ்கூல் பொண்ணுன்னு பாக்குறது இல்ல, காலேஜ் பொண்ணுன்னு பாக்குறது இல்ல, கிளவின்னு பாக்குறது இல்ல, வயசுக்கு எதுவும் பாக்குறது இல்ல. சகட்டு மணிக்கு ஒரு நாளைக்கு வந்து கிட்டத்தட்ட 100 கேசஸ் வந்துட்டு இருக்குது. ஒவ்வொரு நாளும் மீடியால ரிப்போர்ட் ஆகுது. ஒரு நாளைக்கு 2-3 கேசஸ் நடந்துட்டு இருக்கா இல்லையா தமிழ்நாட்டுல? ஏதாவது பண்ண முடியுது அவங்களால? இதுதான் நடக்கும் விஜய் வந்தா. சரி, எனக்கு கடைசியா ஒரு சினாரியோ ஒன்று சொல்லுங்க. இவங்க இன்னும் இவ்வளவு தப்பான முடிவு எடுக்கிற அளவுக்கு அவ்வளோ ஒன்றும் பேடா யோசிச்சிருப்பாங்கன்னு தோணல. ஏன்னா திமுக வீழ்த்துனா அவங்க கூட்டணி கட்சிகள்லாம் இப்போ வரைக்கும் இருக்காங்க. அப்படி இருக்கப்போ அதிமுகவோட கையை வலுப்படுத்தி திமுகவை வந்து தோற்கடிக்கணும்னு தான் விஜய் நினைப்பாருன்னு நான் ஒன்னும் சொல்றேன். திமுகவோட செயல்பாடுகளை விமர்சிச்சாவே திமுக தோத்துரும்.
திமுக வந்து இப்ப நல்லது செஞ்சுட்டுல மக்களுக்கு. சரி, திமுக தோத்துற யார் ஜெயிப்பா அது சொல்லுங்க. இப்ப அதுக்கு அடுத்து ஒரு பெரிய கன்சல்டேட் வாக்கு யாருக்கு இருக்கோ அவங்க ஜெயிப்பாங்க. அதுக்கு நீங்க முடிவு பண்ணுங்க. அதுக்கு நீங்க ஆனா பிரசாந்த் கிஷோரை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு தான் நான் அதை பண்ணுவேன் அப்படின்னீங்கன்னா அது இதை வந்து தான் மக்கள் ஏமாறக்கூடாதுங்கிற நான் திரும்ப. பிரசாந்த் கிஷோர் ஒருத்தர் உள்ள கொண்டு வராருன்னா கரப்டட், ஹி இஸ் கரப்டட், ஹி இஸ் கோயிங் டு டூ கரப்ஷன். இதுதான் விஷயம், புரியுதுங்களா? நட்ட ராத்திரி வருவாரு, மூஞ்சில மாஸ்க் மாட்டிருப்பாரு, ஆனா அவர் கொள்ளையடிக்க மாட்டாரு அப்படின்னா நம்புற மாதிரியா இருக்கு? அவர் நல்லா செய்ய வர்றாரு, கையில கத்தி வச்சிருப்பாரு, உங்க கழுத்து வரைக்கும் வருவாரு, ஆனா குத்த மாட்டாரு அப்படின்னா நம்புற மாதிரியா இருக்கு? அதான் விஜய் பண்றாரு. அவரு நான் வந்து வருவது இங்க பக்கா அரசியல் செய்வதற்குன்னு சொல்றதுக்கு தான் அந்த ஈவேரா. நான் நீங்க கேட்கிறேன், ஈவேராவை இதுவரையும் தன்னை கொள்கை தலைவர்னு சொன்ன ஒரு நல்ல அரசியல்வாதியை காட்டுங்க. நான் சொல்லல, நீங்க சொல்லுங்க. மக்கள்கிட்ட கேட்கிறேன் நான், ஈவேராவை என்னுடைய அரசியல் வழிகாட்டின்னு சொன்ன ஒரு நல்ல அரசியல்வாதியை யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்க. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு அவர் அதை தூக்கிட்டு வர்றாருன்னா புரிய வேணாம். இதைத்தான் நான் சொல்றேன். உங்களை ஏமாத்த போகிறார், உங்களை மொட்டையடிக்க போகிறார் விஜய். அப்ப அப்படிலாம் இல்லை அப்படின்னா பிரசாந்த் கிஷோரை தூக்கி தூரடிங்க. பிரசாந்த் கிஷோரை வச்சுக்கிட்டு நீங்க அரசியல் பண்றீங்க அப்படின்னா இதுதான் நடக்க போகுது. இன்னொரு விஷயம் கவனிச்சிங்களா, ஆக்டர்ஸ், அப்புறம் டிவியில வரக்கூடிய செலிபிரிட்டிஸ், அப்புறம் சீரியல் ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்து ரெடியா இருக்காங்க ப்ரோ அவருக்கு. அப்படியா? நம்ம இனத்தான் ஒருத்தன் வரான் அப்படிங்க. இதுதான் காசு தான். இதுக்கெல்லாம் காசை கொடுக்காட்டி ஒரு வாயை திறக்காதுங்கிறது அதுகிட்ட ஒரு சின்ன ஆடுக்கு நீங்க போன் பண்ணி கேட்டீங்கன்னாவே தெரிஞ்சு போயிடும். என்னோட ரேட்ஸ் பாத்தீங்கன்னா மாமா நான் வந்து இப்ப எதுக்கு ரேட்டுக்கு நேங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பைசா நகராதுங்க. இதுதான் உண்மை. ஆனா இது வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்குள்ள அந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா ஃபர்ஸ்ட் அலோவ் பண்ணுமா? கட் பண்ணி தூக்கி எறிஞ்சிடும். அது ஏன் அலோவ் பண்ணுது? ஆமா, விஜய் டிவிக்கே நாம பேசும்போது விஜய் டிவி என்ன புடிங்கிட்டு இருந்துச்சா? விஜய் டிவிக்கு காசு போயிருக்கும். வேற என்ன மார்க்கெட்டிங்க? இதுவும் கூட தெரியலன்னா நம்ம என்ன? நான் சின்ன வயசுல அப்பாவியா விஜய் டிவி விஜய் போலன்னு நினைச்சிருந்தேன். இப்பதான் தெரியுது. மேபி வாங்கினாலும் வாங்கி போட்டாலும் போட்டுருவாங்க கூட. சரி, கடைசி எனக்கு ஒரு டவுட் பாரு, எனக்கு பர்சனல் டவுட். சரியா, புசி ஆனந்த் கூட வந்து ரகசியமா சந்திச்சு 1 மணி நேரம் பேசியிருந்தாங்க பிரசாந்த் கிஷோர். முதல்ல புசி ஆனந்த் கூட என்ன பேசியிருப்பாரு ஒரு சந்தேகம். 1 மணி நேரம் பேசிட்டாங்க, சந்திச்சிட்டாங்கன்னு சொல்றாங்க. அதனால ரகசிய சந்திப்பு எனக்கு புரியல. இது பட்டு கொஞ்சம் எனக்கு விளக்கிட்டு போங்க. அதுதான் எல்லாருக்கும் ஊருக்கே தெரியுது. இதுல என்ன ரகசியம் இருக்கு? இதுல ரகசியமா இருக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல. நீங்க வெளிப்படையான சந்திப்பு தான் அது. இது ரகசியம் உள்ள பேசின கான்டெக்ட் என்னன்னு வெளியில சொல்ல முடியாதுங்க. இப்ப அவங்களே விருப்பப்பட்டாலும் சொல்ல முடியுமா? நான் இவ்வளவு காசு கொடுக்குறேன், என்ன வந்து இவரு பேசினாரு, எனக்கு அதுல இவ்வளவு இது கொடுத்துருங்க, நான் கேட்டிருக்கேன், நான் இவ்வளவு கொடுக்குறேன், எனக்கு ஏதாவது ஒரு தனிப்பட்ட ரீதியா என்ன கொஞ்சம் அப்படியே என்னையும் கொஞ்சம் விஜய் அவர் மட்டும் பரப்பி விட்டுறாதீங்க, என்னையும் அப்படி கூடவே பரப்பி விட்டீங்கன்னா நான் அப்படியே கொஞ்சம் ஏதாவது பண்ணி நாளை பின்ன ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சு விஜய்க்கு எதிராக நானும் போட்டி போட்டு விஜய் செய்வது துரோகம்னு சொல்லி ஏதாவது ஒண்ணு பண்ணி ஏதாவது பண்ணிடுறேன். நான் தான் இங்க ஒரு டாம்பிகமா இருக்கேன். இங்க பாருங்க, இப்ப கூட ஒரு சில கிறுக்கனுங்க வந்து டேட்டு குத்திட்டு வந்தானுங்க. அவனெல்லாம் புடனையில தட்டியா விரட்டி விட்டேன். போய் படுத்துட்டு அழுதுகிட்டு இருக்குது. அது என்ன அரசியல் இவங்களுக்குலாம் தெரியும். டேட்டு குத்திட்டு போனா போலான்னு போயிருக்கான் பாருங்க. என்ன என்ன ஆளுடா நீங்களா? எரிச்சலா இருக்குது. இதுதான் மென்டாலிட்டி. மென்டல்ஸ் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு தமிழ்நாட்டை ஆளணும்னு வந்தாங்கன்னா தமிழ்நாட்டோட நிலைமை நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்குது. ஏன் இவ்வளவு கோவமா நான் பேசலாம்? அதனாலதான் கொள்கை கோட்பாடு ஒரு மண்ணும் கிடையாது. எல்லா மென்டலாண்டிலையும் வந்துட்டாங்க விஜய் அண்ணன்ட்டு. இத்தனை மென்டலை வச்சுட்டு இவராலே கட்சி நடத்த முடியாது. பாவம் நம்மால ஐயநாதன். அப்பவே சொன்னோம் தேவையில்லாத வேலைன்னு கேட்கிறாரு. அவரு போயிட்டு விஜய் போய் சப்போர்ட் பண்ணி பேசினாப்ல. இப்ப திரும்ப பாருங்க இடிக்குது இல்லைங்க. அதுதாங்க நடக்கும். நீங்க வந்து என்னதான் கிறுக்கணுங்கள இவங்க அறிவாளிகள்னு சொல்லி வெளியில பேசினாலும் கிறுக்கணுங்க நடந்துக்குவாங்க. நமக்கே தெரிய வேணாம் என்ன மாதிரி கூட்டம் சேருது, என்ன மாதிரியான உளவியல் அங்க வந்து மாணவர்களோ இவங்களோ இளைஞர்களோ சேர்றாங்கன்னு தெரிய வேணாம். ஒண்ணுமே தெரியாது அரசியல்னா. அவங்களுக்கு யாராவது அந்த அங்க கூட்டம் கூடுறாங்களே, கூட்டு வச்சு உட்கார வச்சு பேசுங்க அரசியல் ரீதியா. ஒண்ணும் இல்ல, சும்மா தளபதி புகழ் பாடுவாரு, தளபதி வந்து செய்வாருங்க, தளபதி வந்தா நல்லதுதாங்க நடக்கும். இதெல்லாம் யாரு சொல்லலாம்? ஒரு குடுகுடுப்புக்காரன் சொல்றதுடா. நல்ல காலம் பிறக்குது, தளபதி ஆட்சிக்கு வரப்போகிறார், குழந்தை சத்தம் கேக்குது. அடுத்த ஜெயலலிதா அவதரித்து விட்டார். அப்படி ஏதாவது சொல்லிட்டு இருப்பாங்க குடுகுடுப்பு. அந்த மாதிரியான ஒரு கருத்து இதெல்லாம். இதை உட்காந்து பேசுறதுக்கு நீங்க மீடியால வந்து உட்காந்துக்கிட்டு அதுல வேற அவங்க வந்து இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் கட் பண்ணி போட்டுட்டு இருக்காங்க. இந்த தக் லைஃப் மொமெண்ட்ஸ். என்ன தக் லைஃப்? உங்க ஆளு இன்னைக்கு வரைக்கும் பிரஸ் மீட் கொடுக்கலடா.
அது பிரஸ் மீட் எல்லாம் கத்திட்டே இருப்பாங்க, அப்புறம் சைலன்ஸ் அப்படின்னு கத்த வேண்டிய இருக்கும். எதுக்கு தேவையில்லாம? இதுதான் இங்க நடக்கும். ஒரு பிரஸ் அவங்களால சந்திக்க முடியல. டிசிப்ளினா இருக்க சொல்லுங்க, பிரஸ் சந்திப்பாரு. ஏங்க பிரஸ் பிரைவேட்ல கூப்பிட்டு வச்சு ஒரு ரூம்ல கூட நடத்தலாங்க. நீங்க பப்ளிக்ல ரோட்ல இருந்து இறங்கி தான் பிரஸ் கூப்பிடணும்னு அவசியம் கிடையாது. ஒரு பிரஸ் மீட் தனியா கூப்பிட்டு இன்விடேஷன் அடிப்படையில யார் யார் வரணும்ங்கிறத கூட நீங்க கணக்கிட்டு கூட கூப்பிட முடியும். அப்படி கூப்பிட்டு கூட ஒரு பிரஸ் மீட் உங்களால கொடுக்க முடியல, இப்ப வரைக்கும் கொடுக்கல. நீங்க இதெல்லாம் வந்து ஒரு அரசியல் கட்சிக்கு இல்லாத ஒரு விஷயம். நான் இவர் என்ன பிளான்ல இருக்காருன்னா, தன்னுடைய அந்த ஸ்டார்டம், நான் வந்து ஒரு ஹீரோ, பெரிய ஹீரோ, நான் ரோட்ல இறங்கி வந்தா எல்லாம் கீழே உழுவானுங்க, கிறுக்கணுங்க, அணில் குஞ்சுங்க, இந்த அணில் குஞ்சுகளை வச்சு நம்ம ஆட்சி அதிகாரத்தை பிடிச்சிடலாம். இவனுக்குன்னு ஒரு வாக்கு வங்கி இருக்கும். இந்த வாக்கு வங்கியின் மூலமா நம்ம வந்து வேற ஒரு கட்சிகிட்ட போய் சேருவோம். அந்த கட்சியோட வாக்கு வங்கியும் இதுவும் சேரும் பொழுது அவங்க கட்டமைப்பு வச்சிருப்பாங்க. நம்ம ஒரு துணை முதல்வர் கேண்டிடேட்ல உட்காந்துட்டோம்னா அதுக்கப்புறம் அங்க வந்துட்டு ஏதாவது ஒரு ஸ்டண்ட் பண்ணி ஏதாவது படங்கிட நடிச்சு அதுக்கப்புறம் சிஎம் ஆயிடலாங்கிறதான் அவர் ஸ்ட்ராட்டஜி. இதை சொல்றதுக்கு எதுக்கு பிரசாந்த் கிஷோர்? நானே தான் சொல்றேன். அதுக்காக எனக்கு 600 கோடி எல்லாம் கொடுங்க சொல்லல. அந்த 600 கோடி இப்ப மக்களுக்கு நல்லது செய்யுங்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க விஜய், அது போதும். வேற என்னங்க நம்ம எதிர்பார்க்கணும்? அந்த நான் சொல்றேன் 600 கோடி எல்லாம் வந்து இந்த மாதிரி தனிப்பட்ட கிறுக்கணுங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு 4 நல்லது பண்ணிட்டு போயிடலாங்க. எவ்வளவோ நல்லது பண்ணலாங்க 600 கோடியில. அவ்வளவுதான் சொல்றேன். மக்களுக்கு அவேர்னஸ் ஏற்படுத்துங்க, மக்கள்கிட்ட போய் மக்களோட பிரச்சனைகளுக்கு குரல் கொடுத்து மக்களா நின்று உங்களோட அரசியலை வளருங்க. அது ஒரு நியாயமான அரசியல். அதை விட்டுவிட்டு இந்த மாதிரி குறுக்கு வழியில குறுக்கு சால் ஓட்டுறது, இதெல்லாம் வந்து நீங்க அதை வந்து என்னதான் நீங்க நார்மலைஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணீங்கனாலும் அப்படி ஒருத்தன் செய்யறானா அவன் ஆபத்தானவன். இதைதான் நான் சொல்றேன். ஓகே. சீமான் வந்து பப்ளிசிட்டிக்கு எப்ப எப்படி பேச பொருளா வச்சிருக்கலாம்னு கான்ட்ரவர்ஷியலா சொல்லி விட்டேன். இன்னொரு டெக்னிக்கும் ஃபாலோ பண்றாங்க. நான் அதை வந்து கண்டுபிடிச்சிட்டேன். ஒரு 10 வருஷம் அவனை கட்சியில வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் அவன் பிரச்சனை பண்ணா அவனை வந்து கவுண்ட் பண்ணி எத்தி விட்டுறாரு. அவன் போயிட்டு ஒரு 4 பக்கமும் இன்டர்வியூ கொடுக்குறானா, இன்னும் ஒரு 10 நாளைக்கு சீமான். இது ஒரு நல்ல டெக்னிக்கா எனக்கு அது வந்து கட்சிக்கு வளர்ச்சியை தராது. நான் திரும்ப நான் ஆரம்பத்துல இருந்து சொல்றதுதான். உங்களோட இருக்கக்கூடிய பல பேர் இன்னைக்கு உங்களுக்கு எதிராக பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அது உங்களுக்கு பலவீனம் தான். ஒருத்தர் 2 பேருங்கிறது வேற. எல்லா கட்சிக்கும் நடக்கும். கட்சியில இருக்க அத்தனை பேருமே அப்படியே வெளியில ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் வெளியில வந்து பேசுவாங்க அப்படின்னா அது ஒரு பெரிய பின்னடைவை அவருக்கு ஏற்படுத்தி விட்டுரும். அது ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு, அது அவருக்கு தெரியும். அது ஒரு கட்டமைப்பாக உருவாகாது. அதனால அந்த ஒரு ஜனநாயக தன்மையோட அந்த கட்சி வந்து இன்னும் கொஞ்சம் தன்னை ஜனநாயகப்படுத்திக் கொள்வது வேண்டிய தேவை இருக்கு. அதுல ப்ராப்பரா வாக்கு சிஸ்டம் கொண்டு வந்து அதன் மூலமாக ஒரு கட்டமைப்பு வந்து ஸ்ட்ராங் பண்றதுதான் சரியா இருக்கும். நம்ம பாட்டு இஷ்டப்பட்டதுக்கு நமக்கு ஆகாதவன் போகாதவன்னு எல்லாருமே விரட்டிக்கிட்டே இருந்தோம்னு வைங்களேன், கட்சியா இருக்காது. அதுவும் ஜனநாயக கட்சியாக மாறாது. விஜய் வந்து எப்படி தன்னுடைய புகழ் வெளிச்சத்தை வச்சு ஒரு வாக்கு வாங்குவாரோ அதே போல சீமான் அவருக்கு இருக்க புகழ் வெளிச்சத்தை வச்சு ஒரு வாக்கு வாங்கலாம். அது கன்சல்டேட் வாக்குகளாக இருக்காது. உங்களோட புகழ் வெளிச்சத்துல வேற ஒருத்தன் உள்ள வந்து அவுட் சைன் ஆகும் பொழுது உங்க வாக்குகள் வந்து அடி வாங்கிடும். அப்ப அது ஆகக்கூடாது அப்படின்னா உங்க கட்சியை வந்து ஸ்ட்ராங் படுத்த வேண்டிய கட்டாயம் அவருக்கு இருக்கு. இந்த எலெக்ஷன் உங்களுக்கே தெரியும், 2026 சட்டமன்றம்ங்கிறது நிச்சயம் வந்து ஒரு பெரிய நெருக்கடி உருவாக்கும் நாம் தமிழருக்கு. அதுல அவங்க வந்து தங்களோட வாக்குகளை தக்க வச்சு அதுக்கு அடுத்த பாய்ச்சல அவங்க பாய்ஞ்சிட்டாங்க அப்படின்னா அவங்களோட சர்வைவல் என்பது ஸ்ட்ராங்கா இருக்கும். இல்ல அந்த இடத்துல வந்து இவங்க இந்த இடத்துல அடி வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நெருக்கடிங்கிறது அதிகரிக்கும். ஸோ அதையும் அவங்க மனசுல வச்சுக்கணும். இன்னொன்னு, இப்ப இதுல என்ன அப்படின்னா, விஜய் அவர்கள் விமர்சிக்கிறது, சீமான் அவர்கள் விமர்சிக்கிறது, இது ஒரு சண்டை. ஆனா இந்த சண்டை யாருக்கு பயன் தர சண்டை அப்படின்னா அது முழுக்க திமுகவுக்கு பயன் தர சண்டை. எக்ஸாக்ட்லி. இந்த சண்டை நடக்கிறனால நம்ம பேசுறோம். பட் இந்த சண்டை நடப்பது யாருக்கு பயன் தரும்னா திமுகவுக்கு மட்டும்தான் பயன் தரும். அவங்க பெனிஃபிட் சரி திமுக மட்டும்தான். அதனால பயனடைய போறது திமுக தான். ஏன்னா இது தேவையில்லாத சண்டை. இப்ப நாம் தமிழர் தனிச்சுதான் போட்டின்னு இவங்க இப்பவே அறிவிச்சிட்டாங்க. தனிச்சுதான், கூட்டணி கிடையாது அப்படின்ட்டாங்க. அப்போ உங்களோட தமிழ் தேசிய வாக்குகளுடைய ஒரு கட்டமைப்பாக நீங்கள் உருவாகி கொண்டு நிற்பீங்க. அதுல வந்து ஏதாவது ஒரு எம்எல்ஏ ஜெயிக்கலாம், 2 எம்எல்ஏ ஜெயிக்கலாம். அது உங்களுடைய உழைப்பை பொறுத்தது. அது நடக்கும்போது நம்ம பார்த்துக்கலாம். ஆனா ஒரு கன்சல்டேட்டான ஒரு வாக்கை நீங்க தக்க வைக்க வேண்டியதோட உங்களுடைய இந்த தேர்தல் பணி முடிஞ்சிருது. திமுகவை நீங்க ஆட்சி அதிகாரத்துல இருந்து நீக்க முடியுமா? இந்த கேள்வி இருக்கு. சீமான் அவர்களால முடியுமா? இப்ப சீமான் அவர்கள் திமுக விமர்சிப்பார், அதிமுக விமர்சிப்பார், விஜய் விமர்சிப்பார். இப்ப அதனால எனக்கு வாக்கு போடும்பாரு. உங்களுக்கு வாக்குகள் வந்து மிஞ்சி போனா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 5 to 6% மேபி ஏறலாம். நீங்க ஜெனரஸா இருக்கீங்க. 5 to 6% ஏறலாம். இதனால திமுகக்கு ஏதாவது நட்டம் ஏற்பட போகிறதா? இதுதான் கேள்வி. திமுக ஜெயிக்கும். அப்ப திமுகவை தோக்கடிக்கிறதுக்கு என்ன வழின்னு அதை யோசிக்கணும் தான் நான் சொல்றேன் திரும்ப. திமுக ஜெயிச்சுக்கிட்டே இருந்துச்சுன்னா அது ஒர்க் அவுட் ஆகாது. இப்ப அதுக்கு இப்ப என்னன்னா, இப்ப திமுக இருக்க இடத்துல நாம் தமிழர்
ஒரு நிறைய ஒரு ஸ்பேஸ் கிடைச்சது. அதை நீங்க இவர் கோட்டை விட்டாருன்னு தான் எனக்கு ஃபீல் ஆகுது. தமிழ் தேசியம் அரியணை ஏறுவதற்கான ஒரு பெரிய ஸ்பேஸ் வந்து விஜய் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் சீமான் கிட்ட இருந்துச்சு. விஜய் இன்னைக்கு வந்து அந்த ஸ்பேஸ்ல அவர் உள்ள போறாரு. புரியுதா? அவர் துணை முதல்வர் ஆயிட்டு போயிருவாப்ல. இதுதான் நடக்க போகுது. ஸோ பேசிக்கலி கண்டுக்காம விட்டுறணும். நீங்க இந்த அரசியலை நோக்கி நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு தொக்கா வந்த ஒரு ஆஃபரை நீங்க வந்து ஓரம் கட்டிட்டீங்க. அதை ஓரம் கட்டுறது இப்போ ஓகே, அது வந்து உங்களுடைய முடிவு, அதுல நம்ம யாரும் மூக்க நுழைக்கல. ஆனா இன்னைக்கு அந்த இடத்துக்குள்ள விஜய் அவர்கள் அரசியல் செய்ய போறாரு. இப்ப அதிமுக கூட்டணி ஜெயிக்கும் மோஸ்ட்லி. இப்ப திமுகவுடைய அதிருப்தி வாக்குகள், திமுகவுடைய எல்லாமே ஒரு கன்சல்டேட்டாக மாறும் பொழுது விஜய்க்கு ஒரு 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 வாக்கு சதவீதம்ங்கிறது இருக்கும். அது எவ்வளவுங்கிறது அது இனிமேதான் தெரியும். பட் இருக்கும் ஓரளவுக்கு. அந்த வாக்கு சதவீதமும் அதிமுகவுடைய வாக்கு சதவீதமும் சேருது. திமுக மேல இருக்கக்கூடிய வெறுப்பு அதிமுகவுக்கு பிளஸ் பாயிண்டா மாறலாம். ஸோ இதன் மூலமாக இந்த கூட்டணி வரும் பொழுது இந்த கூட்டணி இன்னும் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சொல்ல முடியாது. திருமாவளவன்லாம் என்னைக்கு வேணாலும் அதிமுக பக்கம் சாய்வதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அளவுக்கு அதிகமா இருக்கு. அப்ப இந்த கூட்டணி வரும் பொழுது அதுக்கப்புறம் பிஜேபி ஒரு கூட்டணி ஏதாவது ஒன்று பிளான் பண்ணுவாங்க. பிஜேபியோட இவங்கெல்லாம் சேர போறதில்ல. பிஜேபி தனியா நின்று ஒரு கூட்டணி ஏதாவது ஒன்று பிளான் பண்ணுவாங்க. இப்ப அவங்க ஒரு பக்கம் ஹிந்துத்துவ வாக்கு வங்கி அவங்க கன்சல்டேட் பண்ணுவாங்க, தமிழ் தேசிய வாக்கு வங்கியை நீங்க கன்சல்டேட் பண்ணுவீங்க. 2 பேரும் பிரிச்சுட்டீங்க. திமுகவோட பெரிய கன்சல்டேட் வாக்கு வச்சு அவன் ஜெயிச்சிருவான். இப்ப இதுக்கு எதிராக நிக்கிறதுல யார் வந்து பெரிய சக்தியா நிப்பா? ஆட்டோமேட்டிக்கா அதிமுக கூட்டணி நிற்கும். இப்ப இந்த அதிமுக கூட்டணிக்கு மக்களோட வாக்குகள் வந்து திமுக வீழ்த்தணும்னு நினைக்கிறவன் போவான். அப்ப இது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? கடைசியில் இந்த கேக்கோட அட்டை மட்டும் தாங்க மிச்சம். கேக் எல்லாருமே ஆளாளுக்கு ஒரு பீஸ். வாக்கு ஃபுல்லா உடஞ்சு போயிருங்க. இந்த வாக்கு உடஞ்சிரும். இதுல இப்ப விஜய் வெர்சஸ் விஜய் கூட அதிமுக அப்படிங்க நிற்கும் பொழுது அதிமுக கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகும். ஏன்னா அதிமுகவுக்கு ஒரு கன்சல்டேட் வாக்கு இருக்கு, அது குறைஞ்சிக்கிட்டே வருது இன்னைக்கு, பட் இருக்கு. அந்த வாக்கும் விஜய் வாக்கும் சேரும்போது க்ளோஸ் டு டிஎம்கே வாக்குகளோட நெருங்கிடுவாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி திமுக என்ன பிளான் பண்ணுது? தமிழ்நாட்டுல ஒரு மத கலவரம் வந்து என்ன ஆகும்? அதிமுகவுக்கும் விஜய்க்கும் போக வேண்டிய சிறுபான்மை வாக்குகள் எல்லாத்தையும் அப்படி ஒரு திமுக இழுத்துக்கும். அப்ப திரும்ப நம்ம ஜெயிச்சிடலாம். சோ ஒரு மத கலவரம் ஸ்ட்ராட்டஜைஸ் ஆகுதுங்க. ஏன்னா பிஜேபிக்கு பொறுத்த வரைக்கும் என்னன்னா அதிமுக ஒளிஞ்சிடணும். அப்பதான் அவங்களால அந்த ஸ்பேஸ்க்குள்ள நாம அப்படின்னு. அப்ப அதிமுக ஒழிக்கிறதுக்கு பிஜேபியோட பிளான் என்ன? மத கலவரத்தை தூண்டோம்னா அதிமுகனால ததிங்கனத்தை போட ஆரம்பிச்சிடும். அதிமுக முழுசா வந்து நிக்க முடியாது. இந்த மதம் அப்படின்லாம் நிக்க முடியாது. அப்ப நம்ம இந்து மதம்னு நம்ம நின்னுக்கலாம். அவன் வந்து மதங்கள் இல்லைன்னு சொல்லிட்டு முஸ்லிம்ஸ்க்கு ஆதரவா நிற்பான். ஸோ முஸ்லீம் வெர்சஸ் ஹிந்து கலவரம் தமிழ்நாட்டில் நடந்துச்சு அப்படின்னா அது வந்து திமுகவுக்கு பிளஸ் பாயிண்டா மாறும். பிஜேபிக்கு வாக்குகளை இன்க்ரீஸ் பண்றதுக்கு பிளஸ் பாயிண்டா மாறும். அதிமுகவை ஒழிக்கலாம். மற்ற கட்சி தமிழ் தேசியமும் அவுட் ஆஃப் இமேஜுக்கு போயிடும். கலவரம்லாம் நினைச்சுன்னா தமிழர் ஒற்றுமைன்னு நீங்க பேசுனீங்கன்னா நம்மள வந்து எதிரியா பார்ப்பான். இப்பவே அப்படிதான் பேசிட்டு இருக்கான். போன வீடியோல அப்படிதான் பாக்குறான். தமிழர் ஒற்றுமையா இருக்கணும்னு பேசணும்னா நம்ம என்னடா சண்டைக்கு வரான் நீ என்னடா அப்படின்னு அப்படிதான் அந்த துணி தான் வரும். நம்ம ஒரு ஐடியா பண்ணலாம். ஒரே வீடியோல ஒரு 30 நிமிஷம் 15 நிமிஷம் வந்து இந்துக்களை ஏத்தி விடுற மாதிரி பேசிட்டு மீதி 15 நிமிஷத்துல வந்து முஸ்லீம்களை ஏத்தி விடுற மாதிரி அப்படி ஏத்தி விட்டோம்னா நமக்கு வந்து வியூஸ் நல்லா போகும். ஆனா அது நம்ம நோக்கம் கிடையாது. நம்ம நோக்கம் வந்து மக்கள் சண்டை போடக்கூடாது, நம்ம மக்கள் நிம்மதியா இருக்கணும் நம்ம நினைக்கிறோம். இல்ல நமக்கு வியூஸ் தான் முக்கியம் அப்படின்னம்னா, இல்ல நம்ம வீடியோ எல்லாரும் பார்க்கணும் பரப்பணும் அப்படின்னா இந்த பக்கம் கொஞ்சம் ஏத்தி விடுறது ஒரு வீடியோல, அடுத்து இன்னும் 2 பேரை கூட்டு உட்கார வச்சு அந்த பக்கம் ஒரு ஏத்தி விடுறது, அப்படி பண்ணலாம்ல. பண்ணிட்டு இருக்காங்க நிறைய ஊடகங்கள். ஆனா அது ஒரு அறமற்ற போக்கு நான் பாக்குறேன். சோ இங்க விஷயம் என்ன அப்படின்னா, பேசிக்கா விஜய் அவர்கள் கூட்டணி சேர்றது அவருக்கு கரெக்ட். அதிமுக அந்த கூட்டணியில அப்பர் ஹேண்ட் வைக்கிறது அதிமுகவுக்கு கரெக்ட். இந்த 2 பேரோட சேர்க்கையில இன்னும் ஒரு 4-5 பேரை சேர்த்துக்கிட்டு திமுகவை வீழ்த்துறது மக்களுக்கு கரெக்ட். ஓகேவா? மக்கள் ஒரு இமீடியட் டேஞ்சர்ல இருந்து பாதுகாக்கப்படுவாங்க. அந்த கூட்டணியில பிஜேபி இருக்கவே கூடாது. இதுதான் இந்த செட்டப் இங்க ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. இத இப்ப உடைக்கிற மாதிரி ஒரு சில சூழல்கள் உருவாகுதுங்கிற பட்சத்துல, ஃபார் எக்ஸாம்பிள் விஜய் தனியா நிக்கிறாரு, என்ன ஆகும்? திமுக தான் ஜெயிக்கும். சோ இந்த இதுல இப்ப விஜய் அண்ட் அதிமுக கூட்டணி ஒண்ணு இருக்கு. அந்த கூட்டணி போட்டு அடி அடிச்சோம்னா என்ன ஆகும்? திருப்பி திமுக தான் ஜெயிக்கும். சோ இது எப்படி பாத்தீங்கன்னாலும் இப்ப இங்க வாக்குகள் உடஞ்சு ஒரு கொலாபரேஷன் குப்பையா மாறப்போகுது. தமிழ்நாட்டோட எதிர்காலம் கேள்விக்குறியாக்கப்பட போகிறது. அப்ப இதை என்ன பண்ணி இப்ப திமுகவை அரியணையில இருந்து அகற்றணும். என்ன பண்ணலாம்? நீங்க சொல்லுங்க, என்ன பண்ணலாம்? தமிழ் தேசியத்துக்கு வாக்கு போடணும்னு நம்ம சொல்றோம். வாக்கு போடுறதுக்கு மக்கள் தயாரா இல்ல. ஏன் இல்ல? இந்த கேள்வி ஏன் இல்ல? உங்க மேல ஏன் மக்களுக்கு நம்பிக்கை வரல? இப்ப தமிழ் தேசியத்து மேல எல்லாம் கரெக்ட், ஏன் நம்பிக்கை வரல? நல்லா ஆரம்பிச்ச காணொலி இப்ப மன உளைச்சலா இருக்கு பாரு. நீங்க
சொல்றது. அந்த நம்பிக்கை கன்ஃபியூஷனா இருக்கு. நம்பிக்கை ஏன் வரலைன்னா அப்ப நம்ம செயல்பட மாத்தணும். கரெக்டா? இப்ப நம்ம இவ்வளோ பண்றோம், ஆனா மக்களுக்கு நம்பிக்கை வரல. அப்ப நம்ம கிட்ட ஏதோ மிஸ்டேக் இருக்கு, அதை கரெக்ட் பண்ணிட்டு போகணுமா இல்லையா? அப்படி ஏதாவது மிஸ்டேக் ஏதாவது இது வரைக்கும் யாராவது ஒத்துக்கிறாங்களா? ஏதாவது மிஸ்டேக்கு நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜில ஏதாவது தப்பு இருக்கு, நம்மளுடைய வே ஆஃப் அப்ரோச்ல ஏதோ தப்பு இருக்கு, இதாவது யாராவது ஒத்துக்கிறாங்களா? ஒத்துக்கவே மாட்டாங்க. எல்லாம் கரெக்ட், நாங்க செய்யறது பண்ணுங்க, சேர்க்கை சரியில்லை, நீங்க பண்ணுங்க தாராளமா, இவங்க பண்றது எல்லாமே கரெக்ட், ஓகே. கடைசி வரைக்கும் அப்படியே இருக்க வேண்டியதான். விஜய் அவர்கள் தெளிவா இருக்காப்புல ஒரு விஷயத்துல, அதிகாரத்துக்கு போயிடணும்டா, தனியால இருந்து கத்திட்டு இருந்தோம்னா ஒழிச்சுட்டுருவாங்கன்னு அவருக்கு தெரிஞ்சிருச்சு. விஜயகாந்துக்கு என்ன நிலைமையோ, சீமானுக்கு இன்னைக்கு என்ன நிலைமை ஆகிட்டு இருக்கோ, அதே இது நமக்கும் நடக்கும்னு அவருக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால என்ன பண்றாப்புல, சரி ஓகே ஏதாவது ஒன்று பண்ணி நம்ம வந்து துணை முதல்வர் வரணும். ஆனா அதுக்கான வழிமுறைகளை இவங்க திமுக என்ன பண்ணுச்சோ அதே வேலையை பண்றாங்க. அப்ப திமுக நாளைக்கு ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தா என்ன பண்ணுமோ அதே தான் அவங்களும் பண்ணுவாங்க. இது மக்கள் ஏற்றுக்க கூடாது. நல்லவனா நீ நல்லவனா வா, நான் கெட்டது பண்ணிக்கிட்டே நல்லவனா வருவேனா பண்ணாதேங்கிறேன் நான். நல்லவனா நல்லவனா வா, இவ்வளவுதான் நம்மளோட ஸ்டேட்மெண்ட். இதுதான் இந்த சண்டையில நம்ம சொல்ற விஷயம். சீமான் அவர்கள் பேச்சுல வந்து முழுமையா நம்ம உடன்படுறோமானா இல்ல. நிறைய இடங்கள்ல அவருடைய வார்த்தைகளை வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு பக்குவமா விடுறது தமிழக அரசியல். ஏன்னா நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் நாளைக்கு திமுக ஆதரவா போயிடக்கூடாது. சங்கி என்றால் நண்பன், இந்த அந்த மாதிரியான சில ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து எதுக்கு? சங்கினா நண்பன் ஒரு பொருள் இருக்கு, நாங்க கேட்கவே இல்லையே, தேவையே இல்லையே இதெல்லாம். ஹெச் ராஜா அவருக்கு என்ன ஒரு பட்டம், அறிஞர் பட்டம், பேரறிஞர் பட்டம். ஹெச் ராஜாக்கு பேரறிஞர் பட்டம் நம்ம கொடுக்கணுமா? தேவையே இல்லையே. இதெல்லாம் தேவையில்லைங்க. ரங்கராஜ பாண்டே அவர் ஒரு ஊடகவியலாளர், அவ்வளவுதான். அவர் என்ன தமிழ் தேசியத்தை ஏற்கிறவரா, இல்ல தமிழ் தேசிய கோட்பாடுகளை ஏற்கிறவரா? இல்ல. அவரை கொண்டு வந்து நம்ம பிரசாந்த் கிஷோரோட கம்பேர் பண்ணி ரங்கராஜ் பாண்டிய வாழ வைக்கணும். ரெண்டு பேரும் ஒரே ஆளுக தான். இந்த பிராமணர் வாழ்ந்தா என்ன, அந்த பிராமணர் வாழ்ந்தா, ரெண்டு பேரும் வடகத்தி பிராமணர் தான். ரங்கராஜ பாண்டியக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சா தமிழ்நாட்டை பத்தி? அப்ப இவையெல்லாம் தேவையில்லை. தேவையில்லாததை நம்ம வந்து ஓரம் கட்டிட்டு கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜில மாற்றத்தை தமிழ் தேசியவாதிகள் முன்னெடுக்க வேண்டும். ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, ஈவேரா எதிர்ப்பை வந்து இன்னைக்கு தமிழ் தேசியம் கையில் எடுத்துருக்கு. இது வந்து ஆக்சுவலா யாருக்கு பெரிய நெகட்டிவ் தெரியுமா? நிறைய பேர் நினைக்கிறீங்க திமுகவுக்கு பெரிய நெகட்டிவ்னு, பிஜேபிக்கு பெரிய நெகட்டிவ். அவங்களுக்கு அவங்களோட கருத்தியல் நியாயப்படுத்தி கொஞ்சம் தமிழுக்காகவும் தமிழருக்காகவும் நாங்க நிக்கிறோங்கிறத காட்டிக்கிறதுக்கு ஈவேராவை ஒரு டோக்கனா அவங்க பயன்படுத்திட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு தமிழ் தேசியத்துல சீமான், குறிப்பா நாம் தமிழர் கட்சி இவ்வளவு காலமாக ஈவேரா எங்கள் வழிகாட்டின்னு சொல்லிட்டு இருந்தது டக்குன்னு மாறி ஈவேராவை நாங்க ஏற்க மாட்டோம், பெரியார் மண்ணுங்கிறாங்க, பெரியாரே எங்களுக்கு மண்ணுதான் அப்படின்னு போட்டு உடைக்கிறாருல. இந்த இடத்துல ஆக்சுவலா யாரோட வாக்க வந்து, அதாவது யாரோடைய குரோத்தை வந்து கட் பண்றாருன்னா பிஜேபியோட குரோத்தை கட் பண்றாரு. இதுதான் ஆக்சுவலா உண்மை. ஆனா அதே சமயத்துல அந்த இவங்க மேல வந்து கரை பூசுவதற்கு எதிர்த்தரப்பு என்ன ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுமோ அதுக்கு இவரே இரையாகிறாரு. ஹெச் ராஜாவை நீங்க புகழ்ந்து பேசுனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க மேல என்ன முத்திரை குத்தப்படும்? சங்கி. ஏன் புகழ்ந்து பேசணும்? இதுதான் லூஸ் டாக்குங்கிறேன் நான். இது லூஸ் டாக்ஸ். இது வந்து அவருக்கு பின்னடைவை ஏற்படுத்தும். ஈவேராவை எதிர்த்தது கரெக்ட், ஈவேராவையும் எதிர்க்கணும், ஆரியத்தையும் எதிர்க்கணும். ஈவேராவை எதிர்க்கும்போது ஆரியம் பக்கம் சாய்வேனா அது வந்து பேக் ஃபயர் ஆக தான் செய்யும். அவன் தோல்ல கை போட தான் செய்வான். நம்ம தான் நீ யாரு, நீ நவரு, நீ போ போ போ, என்னடா முதுக தடவுற, நீ கிளம்புடா, உனக்கு எனக்கு ஆகாதுடா, நீ ஏன்டா இங்க வர, நான் எதிர்க்கிறேன்னா இந்த காரணத்துக்காக நான் எதிர்க்கிறேன், நீ என்னமோ பண்ணிக்கோ, ஆனா என்னோட பாயிண்ட் இதுதான் நீங்க பேசணும். அந்த இடத்துல இந்த ஸ்ட்ராட்டஜி, இந்த பிரச்சனைகள் வரும்போது அவங்களோட பேர்கள்லாம் ஏன் அடிபடுதீங்க? ஹெச்ராஜ் என்னமோ சொல்லிட்டு போறாருங்க, அண்ணாமலை ஏதோ சொல்லிட்டு போறாருங்க, அவங்களாம் வந்து சங் பரிவார்கள், அவங்க RSS, அவங்க வேற. நான் அவங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு பண்ணல. நான் தமிழ் மொழியை எதிர்த்திருக்காரு, தமிழருக்கு எதிராக பேசியிருக்காரு, தொடர்ச்சியா தமிழ் இனத்திற்கு எதிரான செயல்பாடுகள்ல பல செஞ்சிருக்காரு, இதனால நான் எதிர்க்கிறேன். இதுதான் ஸ்டேட்மெண்ட். இது கரெக்ட், அது தப்பு. அது பண்ணும் பொழுது உங்க மேல ஈஸியா முத்திரை குத்திட்டு போயிட்டே இருப்பான். டிஎம்கே சேஃப் கார்டு ஆயிரும். பாருங்க பிஜேபி பி டீம்ங்க அப்படின்னு போயிடுவான். அப்புறம் நீங்க கோவப்படுறீங்க, பிஜேபி பி டீம், எனக்கு தான் கோவம் வருது. நீங்க ஹெச் ராஜா வந்து பேரறிஞர்னு சொல்லும் பொழுது ஏன் கோவமா தான் வருது, என்ன பண்ண முடியும்? நம்ம அணில் குஞ்சுகள் திட்டுறோம், இங்க தம்பிகள் எப்படி செயல்பட போறாங்க, இதை பாருங்க கமெண்ட்ஸ்ல.
யோசிப்பாங்களா? ஆமா இது தப்பு, இதை செய்யக்கூடாது, நம்ம இந்த பக்கம்னா அந்த பக்கம் சாயிற மாதிரி ஆயிரும். அந்த தோற்றம் நீங்க சாயணும்பீங்கன்னா சொல்ல, அந்த தோற்றம் வந்துடும், அந்த தோற்றம் அவனுக்கு ஆதரவா போயிடும். ஸோ சில விஷயங்களை வந்து நம்ம கண்ட்ரோல்டா தான் பண்ணணும், கண்ட்ரோல்டா தான் பேசணும். பிரஸ் மீட்டை சந்திக்கும் போது நம்ம கண்ட்ரோல்டா தான் கருத்துக்களை தெரிவிக்கணுங்கிறது இது எல்லா அரசியல்வாதிகளும் பொழுதும். அதையும் நீங்க மனசுல வச்சுட்டு செயல்பட்டா பெரிய அளவு கான்ட்ரவர்சிஸ்ல இருந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு கட்சியோட growth ஃபேக்டர்ல கவனம் செலுத்தலாம். ஓகே, மூஞ்ச என்னதான் வந்து தெளிவா வச்சிருந்தாலும் ரொம்ப கன்ஃபியூஸ்டா அந்த வீடியோவை நான் வந்து வணங்க சொல்லி முடிக்க போறேன். மிக்க நன்றி பாரி, உங்களோட கருத்து. நன்றி.